தலை சாய்க்குங்கள் நீரையா, மூளைக்கல் நீரையா, தலை சாய்க்குங்கள் நீரையா, மூளைக்கல் நீரையா. ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே, பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே, பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர், சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீர், தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீர். செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீர், தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீர். சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர், சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தேல் வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்குங்கள் நீரையா, மூளைக்கல் நீரையா, தலை சாய்க்குங்கள் நீரையா, மூளைக்கல் நீரையா. ஹல்லேலூயா. உபாகம் 30ஆம் அதிகாரத்தில் 15, 16 ஆகிய வசனங்களை வாசிப்போம். இதோ ஜீவனையும் நன்மையும் மரணத்தையும் தீமையும் என்று உனக்கு முன்னே வைத்தேன், நீ பிழைத்து பெருகும்படிக்கும் நீ சுதந்திரிக்கப் போகிற தேசத்தில் உன் தேவனாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கும் நீ உன் தேவனாய் கர்த்தரில் அன்பு கூறவும், அவர் வழிகளில் நடக்கவும், அவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளவும் நான் என்று உனக்கு கற்பிக்கிறேன். அப்படியே 19, 20 வசனங்களை பாருங்கள். நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்னே வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியும் என்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை
தெரிந்து கொண்டு கர்த்தரின் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாய் கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக, அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்றான். மோசே, தேவனுடைய தாசனாகிய மோசே இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு பெரிய பிரசங்கத்தை பண்ணுறாரு பாருங்க. யார் இந்த இஸ்ரேல் மக்கள், என்ன கான்டெக்ஸ்டில் இது எழுதப்படுதுன்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரேல் மக்கள் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் பாருங்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவருடைய பிள்ளைகளாகிய இந்த இஸ்ரவேலர்கள் அவங்க வாழ்க்கையானது ஒரு பெரிய ஒரு ட்ராஜடி, பெரிய ஒரு சம்பவம். என்னென்னா, கிட்டத்தட்ட 430 வருஷங்களாக எகிப்து பார்வோன் மன்னன்கிட்ட அடிமைகளாக மாட்டிக்கொண்டார்கள். 70 பேராக கானான் தேசத்திலேருந்து எகிப்துக்கு போனவங்க. பிற்பாடு பெரிய பெருக்கம், 70 பேர் இருந்தவங்க 30 லட்சம் பேராக பெருகிட்டாங்க. கிட்டத்தட்ட 20-30 லட்சம் பேர் இருக்கலாம்னு சொல்கிறாங்க பாருங்கள். அவ்வளோ பெரிய பெருக்கம் எகிப்து தேசத்தில் போய் பெருகி பெரிய ஜனத்தாராக பெருத்து போய் நிறைய கூட்டமாகிட்டாங்க பாருங்கள். அப்போ எகிப்தியர்கள் இதை பார்க்குறப்போ ஒரே பொறாமையாக இருக்குது, ஒரு பயமாகவும் இருக்குது. ஏன்னா 30 லட்சம் பேர் இருக்கிறாங்க, நாளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா இவன் பாட்டு பக்கத்து நாட்டில் போய் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு நமக்கு விரோதமாக ஆயிடுவாங்களோ அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க, இவங்களை அடிமைப்படுத்தி அங்கே இருக்க வேலைகளை வாங்குறாங்க பாருங்கள். அங்கே செங்கல் சூளைகளை அதில் போய் செங்கலை சுடுறதுக்கு, செங்கலை மீக் பண்ணுறதுக்கு, பல விதமான இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி காரியங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, எகிப்தியர் இஸ்ரவேலர்களை அடிமைகளாக வச்சுருக்கிறாங்க. அப்போ சந்ததியாக 430 வருஷம்னா சந்ததியாக என்ன பண்ணுறாங்க, தலைமுறையாக எகிப்தியருக்கு இஸ்ரவேலர் அடிமையாக இருக்கிறாங்க பாருங்கள். ஆனால் என்ன இதில் பெரிய ஒரு காரியம்னா, இந்த மக்களை விடுதலையாக்க எந்த மனுஷனாலும் முடியாது பாருங்கள், கூடாது. ஏன்னா அன்றைக்கி இருந்த எகிப்து தேசன்றது ஒரு உலகத்தில் இருக்க பெரிய சூப்பர் பவர். நம்ம எகிப்சியன் சிவிலைசேஷனை பற்றி இன்றைக்கும் வாசிக்கலாம் பாருங்கள். அவங்களுடைய நாகரிகம் அந்த நாளிலே ரொம்ப வளர்ந்த ஒரு ஜனம் பாருங்கள். எல்லா காரியத்திலையும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இப்போ பார்த்தோம் பாருங்கள், கன்ஸ்ட்ரக்ஷனில், ஆர்கிடெக்டில், கட்டடக்கலைகளில் பயங்கரமாக வளர்ந்துருக்கிறாங்க, வளர்ந்தவங்களாக இருக்கிறாங்க பாருங்கள். மெடிக்கல்ஸ், மருத்துவத்தில் பயங்கரமாக வளர்ந்தவங்க பாருங்கள். சயின்ஸ் ரீதியாக விஞ்ஞானபூர்வமாக பல்வேறு வளர்ச்சிகள், மிலிட்ரி, இராணுவம் பயங்கரம் வளர்ந்துருக்கு பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க முடியும், அவர்கள் கட்டின பிரமிட்ஸ், அதெல்லாம் எகிப்தியன் பிரமிட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதெல்லாம் பாருங்கள் இன்றைக்கு வரைக்கும் இருக்குன்றாங்க. அது மட்டும் இல்லை, மம்மிஸ், எகிப்தியன் மம்மிஸை பற்றி சொல்கிறாங்க பாருங்கள். அதாவது ப்ரிசர்வேட்டிவை வச்சு எப்படி ஒரு செத்த பணத்தை எப்படி பாதுகாக்கலாம், இன்றைக்கு பலவித காரியத்தை கண்டுபிடிக்கிறாங்க பாருங்கள். ஆனால் அன்றைக்கு இந்த டெக்னாலஜிலாம் இல்லாதப்பயே எப்படி பாதுகாக்கிறது இதெல்லாம் பண்ணுறதுன்னு சொல்லி அன்றைக்கே பலவித காரியத்தை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இராணுவம் பெருசு, மிலிட்ரி பெருசு, பலவித காரியங்களில் மற்ற நாடை விட, உலக நாடுகளை விட நல்லா வளர்ந்த ஒரு தேசமாக எகிப்து இருக்குது பாருங்கள். அப்போ ஒரு பெரிய சூப்பர் பவராக இருக்க அந்த தேசத்தில் இந்த இஸ்ரேல் மக்கள் அடிமைகளாக இருக்கிறாங்க. அப்போ இவங்களை விடுதலையாக்கி கொண்டு வரணுன்றது இது நடக்காத காரியம், முடியாத காரியம், எந்த ஒரு மனுஷனாலையும் அதை செய்ய முடியாது பாருங்கள். அப்போ இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணுறாங்க, தேவனை நோக்கி ஜெபிக்கிறாங்க பாருங்கள், ஆண்டோட்ட உதவி செய்ய முடியாது கூப்பிட்றாங்க. யார் இந்த இஸ்ரேல் மக்கள்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய பிள்ளைங்க பாருங்கள். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆபிரகாம், தேவன் வானத்தீவு உண்டாக்கின தேவன் என்ன பண்ணுறாரு, இந்த ஆபிரகாம் என்ற ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டு அவனை ஆசீர்வதித்து அவனுக்கு வாக்குத்தத்தத்தை தராரு பாருங்க. அப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தை பெற்ற பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க, அடிமைகளாக இருக்கிறாங்க. அப்போ தேவன் நோக்கி ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் என்ன பண்ணுறாரு, இன்னொரு மனுஷன் எலும்ப பண்ணுறாரு, தாசனாகிய மோசே, அவனை எலும்ப பண்ணி என்ன பண்ணுறாரு, அந்த மோசேவை கொண்டு பெரிய அற்புதங்கள், அடையாளங்கள் எகிப்து தேசம் எங்கும் செய்து பிற்பாடு அந்த பார்வனுடைய எல்லா வித அந்த பிடியிலிருந்து அவனை விடுதலையாக்கி, இஸ்ரேல் மக்களை விடுதலையாக்கி, 30 லட்சம் ஜனங்களையும் விடுதலையாக்கி, சிவந்த சமுத்திரம், கடலை 2ஆக பிளந்து இஸ்ரேல் மக்கள் அது வழியாக நடத்தி கொண்டு வருகிறார். அப்போ கொண்டு வருகிறவர் ஏதோ அவங்க அடிமையாக வாழ்ந்தாங்க, கஷ்டப்பட்டுருந்தாங்கன்றவங்கள ஏதோ விடுதலை பண்ணி விட்டுட்டு போகிறது அவர் திட்டமில்ல பாருங்கள். ரொம்ப அடிமையாக இருந்தாங்க, மோசமான வாழ்க்கையில் இருந்தாங்கன்றவங்கள எகிப்திலிருந்து காப்பாற்றி அவங்கள நடுவில் அம்போடு விட்டு போகிறது தேவனுடைய திட்டம் அல்ல. அப்படியே இதை கையை வச்சுக்கிட்டு யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும், ஏத்தியரும், எமோரியரும், பெருசியரும், ஏவியரும், எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் மூடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கும் இறங்கினேன். அப்போ தேவன் ஒரு திட்டத்தோட இவங்களை கூப்பிட்டுருக்காரு பாருங்கள். என்ன திட்டம் என்றால், இவங்களை ஏதோ விடுதலையாக்குறது மட்டும் ஒரு திட்டம் அல்ல பாருங்கள். இஸ்ரேல் மக்களை எகிப்தியரோட அடிமைத்தனத்தில் விடுதலையாக்கி அவங்க நடுவில் அப்படியே விட்டு போகிறதோட பிளானில் பாருங்கள். எகிப்தியர் கைக்கு விடுதலையாக்கி என்ன பண்ணுறாரு, ஏத்தியர், எமோரியர், எபூசியர், பெருசியர், கானானியர் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் மூடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்க இறங்கினேன். அப்போ இதுதான் பாருங்கள் தேவனோட திட்டமாக இருக்குது. அவங்களை விடுதலையாக்குறது மட்டும் அல்ல, அவர்களை விடுதலையாக்கி பிற்பாடு அவர்கள் என்ன பண்ணணும், அவருக்கு நல்ல வாழ்க்கை கொடுக்க வேண்டும், நல்ல அற்புதமான வாழ்க்கை, நல்ல ஜீவனுள்ள வாழ்க்கை, நல்ல ஆசீர்வாதமான வாழ்க்கை, எல்லா காரியத்திலும் வாழ்க்கையில் சிறந்து விளங்கும்படியான நல்ல வாழ்க்கை தருவது தான் தேவனுடைய திட்டமாக இருக்குது. எதுக்கு இந்த கதையை சொல்கிறேன்னா, இது பைபிளில் போட்டிருக்க இந்த கதை இது ஏதோ எகிப்தியர் இஸ்ரேல் வரலாறுல பாருங்கள், இது நம்ம கதை. இந்த கதை யாருது, நம்மளோட இது பாருங்கள். என்ன கதைன்னா, நாம் இப்படி தான் அடிமையாக இருந்த ஒரு நாள், பாவத்திற்கும், சாபத்துக்கும், பிசாசுக்கும், பிசாசனுடைய எல்லாவித
பொல்லாத காரியத்திற்கும் அடிமைகளாக எகிப்தியர் அன்னைக்கு இஸ்ரவேலரை அடிமைப்படுத்தி வச்சுருந்தாங்களோ அந்த மாதிரி பிசாசு நம்மளை அடிமைப்படுத்தி வச்சுருந்தான். பாவம் நம்மளை அடிமைப்படுத்தி வச்சிருந்துச்சு பாருங்கள். ஆனால் எப்பொழுது நாம் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டோமோ எந்த மனுஷனும் விடுதலையாக்க முடியாது. இந்த பாவத்திலேருந்து சாபத்திலிருந்து எந்த உலகத்தின் சக்தியாலையும் எந்த இராணுவத்தாலையும் எந்த மனுஷனுடைய வல்லமையெல்லாம் என்ன பண்ண முடியாது. இந்த பாடுகள்லேருந்து பாவத்திலிருந்து சாபத்திலேருந்து இந்த தரித்திரம் வியாதிகளிலிருந்து ஒரு மனுஷன் விடுதலையாக்க முடியாது. சமாதான கேட்டில் விடுதலையாக்க முடியாது. இப்போ தேவன் என்ன பண்ணுறாரு, குமாரனை இயேசுவை அனுப்பி சிலுவையில் நமக்காக பலியாக ஒப்பு கொடுத்து அவர் மூலமாக நமக்கு பெரிய ரட்சிப்பை தரா இருப்பாருங்க. இன்றைக்கு இயேசுவை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ, இயேசுவை ஆண்டவர் உள்ளத்தில் வாங்க ஏற்றுக்கொள்கிற மக்கள் யாராக இருப்பாங்கன்னா, யாராக இருந்தாலும் சரி, என்ன பண்ணுறாரு, அந்த அடிமைத்தனத்தை மீட்டெடுக்கிறார். அந்த பாவ சேற்றிலிருந்து அந்த படுகொலியிலிருந்து அவங்கள தூக்கி எடுத்து என்ன பண்ணுறாரு, அப்படியே விட்டுட்டு போல ரட்சிக்கு பொல்லாக நடத்துகிறப்ப என்ன பண்ணுறாரு, ரட்சிக்கப்பட்டு வந்துட்ட அவ்வளோதான், ரைட்டு நம்ம பரலோகத்தில் சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போல பாருங்கள். என்ன பண்ணுறாரு, இங்கே வாசிச்சோம் பாருங்கள், ஈப்தியர்கைக்கு விடுதலையாக்குறது மட்டுமல்ல, பாலும் தேனும் மூடுகிற நிலமும் விசாலமான தேசத்துக்கு நம்மை கொண்டு போய் சேர்ப்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. அப்போ பாலும் தேனும் மூடுகிற தேசம் இந்த உலக வாழ்க்கையை சொல்லுது பாருங்கள். கானான் தேசம், கானானின் வாழ்க்கையை பற்றி பார்க்குறப்ப பரலோக வாழ்க்கை இல்லை இது. இந்த தேவன் இந்த உலகத்தில் நாம் நன்றாக வாழ்ந்திருக்க, இந்த உலகத்தில் நாம் நன்றாக செழித்திருக்க விரும்புகிறார். சொல்கிறார் பாருங்கள், நீயும் சந்ததியும் பிழைத்திருக்கும்படி ஜீவனை தெரிந்து கொள். எங்கே நானும் என்ற சந்ததியும் பிழைத்திருக்க முடியும்? பரலோகத்திலையா? பரலோகத்தில் எப்படி பிழைப்பு உண்டாக தான் போகுது பாருங்கள். தேவன் இருக்கிறார். அப்போ ஜீவனை தெரிந்து கொள். இங்கே நான் செய்ய வேண்டிய காரியம் இருக்குது. எதற்காக? நானும் சந்ததியும் பிழைத்திருக்கும்படியாக ஜீவனை தெரிந்து கொள் என்று தேவன் சொல்லுகிறார் பாருங்க. அப்போ அப்படியே உபாகமும் 30ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்னே வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியை என்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததி பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு, எல்லாரும் சொல்லுங்கள், ஜீவனை தெரிந்து கொண்டு. என்ன சொல்கிறாரு பாருங்கள், நீயும் உன் சந்ததியும் பிழைத்திருக்கும்படி ஜீவனை தெரிந்து கொள். என்ன சொல்கிறாரு, ஜீவனும் மரணமும் இருக்குது, ஆசீர்வாதமும் சாபம் வைக்கப்பட்டிருக்கிறது, நமக்கு உண்டாக வைக்கப்பட்டிருக்கு பாருங்க. எப்போ ஆசீர்வாதம் வந்தது, எப்போ மரணம் வந்தது, எப்போ சாபம் வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, இது ஏதோ தேவன் கொண்டு வந்தார் இல்லை. ஏதேன் தோட்டம் ரொம்ப அற்புதமான தோட்டம் பாருங்கள். மறுபடியும் இதில் கை வச்சுக்கிட்டு இதில் அப்படியே வச்சுட்டு ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 9:10. தேவனாய் கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகள் ஆயிற்று. முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பேர். அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அவ்விடத்திலே பொன் விளையும். என்ன சொல்கிறேன் பாருங்கள், இங்கே ஏதேன் தோட்ட தேவன் உண்டாக்குறார். வானத்தின் பூமி உண்டாக்கிட்டு மனுஷன் ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்து தேவன் என்ன பண்ணல, ஒரு சின்ன குடிசையை போட்டு இதில் தங்கன்னு உடலை பாருங்கள். ஏதென்ற ஒரு அற்புதமான தோட்டத்தை உண்டு பண்ணி சகல விதமான கனி விருட்சங்கள் பழங்கள் எல்லாவது நன்மையும் அங்கே நிறைச்சி கொடுத்து ஒரு 2 மக்களுக்கு 2 ஆதாம் ஏவாளுக்கு என்ன பண்ணுறாரு, 4 ஆறுகள் பெரிய ஆறுகளை ஓட வருகிறார். அது மட்டும் இல்லை, அந்த தேசத்தில் பொன் விளையும். பொன் நல்லது என்று விதத்தில் வாசிக்கிறோம் பாருங்கள். 12ஆம் வசனம் பாருங்கள், அந்த தேசத்தின் பொன் நல்லது. அப்போ பொன் விளையும், பொன் நல்லது. இது நன்மை எல்லாம் யார் படைச்சிருக்கிறா? தேவன் படைச்சிருக்கிறாரு பாருங்க. அப்போ இப்படிப்பட்ட அற்புதமான உலகத்தை தேவன் இப்படி தான் படைச்சிருக்காரு. ஏதேன படைச்சாரு பாருங்க. ஆனால் ஆதாம் என்ன பண்ணுறா, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் வாசிக்கலாம் பாருங்க. சர்ப்பத்தோட பேச்சை கேட்டு விளக்கப்பட்ட மரத்தின் கனியை புசிச்சு சாப்பிட்டனால பாவத்தை விட்டுட்டான் பாருங்க. மரணத்தை தெரிந்து கொண்டான். இங்கே வாசிக்கிறோம் பாருங்க, ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்னாடி வச்சிருக்கிறேன், நீ என்ன பண்ணு, ஜீவனை தெரிந்து கொண்டு சொல்கிறாரு. ஆதாம் ஏவாள் என்ன பண்ணிட்டாங்க, ரொம்ப டெலிபரேட்டாக போய் என்ன பண்ணிட்டாங்க, தேவ வார்த்தையை மீறி மரணத்தை தெரிந்து கொண்டார்கள். சில கேட்கலாம் பாருங்கள், பழத்தை படி சாப்பிட்றது ஒரு குத்தமாங்க, ஒரு பழத்தை சாப்பிட்றது அவ்வளோ பெரிய பாவம் அதுவா? சில என்ன சொல்கிறாங்க, இதே மன்னிக்காதவர் எப்படி என் பாவத்தில் மன்னிப்பார்? பிரச்சனை என்னென்னா, பழத்தை சாப்பிட்டது பிரச்சனை இல்லை பாருங்கள். பிரச்சனை என்னது, தேவனுடைய வார்த்தையை மீறுவது. தேவன் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறத செய்கிறது, தேவன் செய்யணும்னு சொல்கிற காரியம் செய்யாமல் இருக்கிறது. இதுதான் பாவம் பாருங்கள். நம்ம பொதுவாக பாவத்தை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கிட்டோம் பாருங்கள். குடிக்கிறது பாவம், சிகரெட் பிடிக்கிறது பாவம், கொலை பாவம் தான் அதெல்லாம் பாருங்கள். வேதத்தின்படி பாவம் பாருங்கள். ஆனால் அவ்வளோதானா? பாவத்தோட ஒரு சீப்பான லிஸ்ட்டு பாருங்கள் அது ஆனால் எது பாவம்? தேவனுடைய வார்த்தையை மீறுவது, தேவனுக்கு பிரியமில்லாத அதை செய்வது, தேவன் சொன்னதை செய்யாமல் இருக்கிறது, தேவன் எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அதை போய் செய்கிறது பாருங்கள். அப்படி செஞ்சு என்ன பண்ணிட்டாங்க, ஏதேன் தோட்டத்துக்குள்ளே அவர்கள் பிசாசின் தீமையை கொண்டு வந்து விட்டு மரணத்தை கொண்டு வந்துட்டாங்க பாருங்கள். அப்போ உலகம் ஏற்கனவே என்ன ஆயிடுச்சு, மரணமும் சாபம் நிறைந்த பாவ உலகமாக இருக்குது பாருங்கள். இப்படிப்பட்ட உலகத்தில் உபாகமம் 30ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தில் தேவன் சொல்கிறார் பாருங்க, ஜீவனை மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைத்திருக்கிறேன், நீ பிழைத்திருக்கும்படி, நீயும் உன் சந்ததி பிழைத்திருக்கும்படி என்ன பண்ணு, ஜீவனை தெரிந்து கொண்டு சொல்கிறார் பாருங்க. எப்படி இருக்குன்னா,
ஒரு எக்ஸாமில் டீச்சரே வந்து சொல்லித்தர மாதிரி இருக்குது பாருங்கள். ஜீவனை சூஸ் பண்ண தெரிந்து கொள். ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும்? நீ வாழ்ந்திருக்க வேண்டும், உன்னுடைய சந்ததியார் வாழ்ந்திருக்க வேண்டும், நானும் என் சந்ததியாரும் தலைமுறை தலைவர் வாழ்ந்திருந்து அவரை ஆராதித்து அவரோட கிட்டி சேர்ந்து அவருடைய எல்லா நன்மைகள் வாழ்ந்திருக்கும்படியாக சூஸ் லைஃப், ஜீவனை தெரிந்து கொள் என்று தேவன் இங்கே சொல்கிறார் பாருங்க. அப்போ ஜீவன் என்றால் என்ன? ஜீவன் என்பது வாழ்க்கை இருக்க எல்லா நன்மைகள் பாருங்கள். ஆல் கைண்ட் ஆஃப் குட்னஸ். சுகம் ஒரு ஜீவன், பலன் ஒரு ஜீவன், நல் வாழ்க்கை ஒரு ஜீவன், ஐஸ்வர்யம் ஒரு ஜீவன், வாழ்க்கையில் குடும்பம் ரொம்ப ஆரோக்கியமாக இயங்கிட்டு இருக்குது, ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்குது, அது ஒரு ஜீவனுக்கு ஏற்ற காரியம். வாழ்க்கையில் நீங்கள் போய் தொழில் செய்கிறீங்க, தொழிலில் ஏற்ற காரியமெல்லாம் ஆசீர்வாதமாக வெற்றியாக ரொம்ப நன்மையாக அது காரியங்களை பிறப்பிக்கக்கூடியதாக இருக்குது, அது ஜீவன். அப்போ எல்லாவது நன்மைகள், வாழ்க்கையில் ஏற்படுற வெற்றிகள், எல்லாவது நன்மைகள், ஜெயங்கள் எல்லாமே ஜீவனாக இருக்குது பாருங்கள். அப்போ மரணம் என்பது எது சாவு மட்டும் இல்லை பாருங்கள். அல்டிமேட்டாக மனுஷன் செத்து கீழே விழுகிறானே, கல்லறை போகிறானே, அதுதான் சாவான்னு கேட்டிங்கன்னா, மரணம் என்பது அது மட்டும் இல்லை, ஆல் கைண்ட் ஆஃப் ஈவில்னஸ், எல்லாவித தீமைகள், அது மரணம் என்று வேதம் சொல்லுது பாருங்கள். அப்போ மரணம் என்பது வெறும் சாகிறது மட்டும், செத்து போகிறது மட்டும் இல்லை பாருங்கள். ஒரு குறைச்சல், அது ஒரு மரணம் பாருங்கள். தரித்திரம் ஒரு பெரிய மரணம். வாழ்க்கையில் ஒரு இல்லாமை, குடும்பத்தில் ஒரு சமாதானம் இல்லாமல், வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை, ஒரு பெரிய ஒரு இன்னல்கள், சிக்கல்கள், ஒன்றும் அதுலேருந்து வெளிவர முடியல, ஒரு பெரிய தவிப்பு, இது எல்லாம் பாருங்கள் மரணத்துக்கு ஏற்ற காரியம். வியாதி ஒரு மரணத்துக்கு ஏற்ற காரியம், தரித்திர மரணம், கடன் ஒரு மரணம், இதெல்லாம் மரண காரியம் என்று வேதம் சொல்லுது பாருங்கள். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், இதை போய் மரணத்தோட கம்பேர் பண்ணுறீங்களா, ரொம்ப பயங்கரமான ஒன்றா இருக்குது, அதையும் இந்த கடன் பிரச்சனை, இந்த பண பிரச்சனை பெரிய இஷ்யூவாக இது நினைக்கிறீங்களா, வியாதிலாம் அந்த மாதிரி ஒரு மரணத்தோட கம்பேர் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்கலாம் பாருங்கள். ஒரு சின்ன உதாரணத்தை சொல்கிறேன். சில நேரத்தில் மக்கள் என்ன பண்ணிக்கிறாங்க, செய்யக்கூடாத காரியம், தற்கொலை பண்ணிக்கிறாங்க, சூசைட்ஸ் செய்கிறாங்க பாருங்கள். ஏன் செய்கிறாங்க அப்படின்னா, காரணமே இல்லாமல் செய்யல, சில பேர் காரணத்தோடு தான் செய்கிறாங்க பாருங்கள். என்ன காரணம்? வாழ்க்கையில் பெரிய பிரச்சனை வந்துருச்சு பாருங்கள், பெரிய அவமானம், பெரிய ஷேம், அதை தாங்கிக்கிட்டு இனிமேல் என்னால் வாழ முடியாது, அவமானத்தை தாங்கிட்டு இருக்க முடியாது அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க, அவர்கள் அந்த அவமானத்திற்காக வாழ்க்கையை மாய்த்துக்குள்ள ரெடி ஆகிட்டாங்க. என்னத்தை காண்பிக்குதுன்னா, இந்த அவமானமாகிய மரணத்துக்கு சாவாகிய மரணம் பரவாயில்ல. சிலர் என்ன பண்ண, கடனால் என்ன பண்ணுறாங்க, கடனை சமாளிக்க முடியல, நிறைய ஆகி போச்சுன்ட்டு என்ன பண்ணுறாங்க, அதுக்காக செத்துடுறாங்க பாருங்கள். என்ன பண்ணுறாங்க, கடன்ற மரணத்தை இந்த ப்ரெஷரால் தாங்கிக்க முடியல, இதனால் ஒன்றும் பண்ண முடியலன்ட்டு என்ன பண்ணுறாங்க, இதை என்ன பண்ணுறாங்க, மரணத்தை என்ன பண்ணுறாங்க எடுத்துக்கிறாங்க பாருங்கள். சில பேர் குடும்பத்தில் ஏற்படுற பிரச்சனைகள், அவங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல, சமாதானம் இழந்து போகுது, வாழ்க்கையை வாழ்கிறதுக்கே ஒரு விருப்பம் இல்லாமல் ஒரு பெரிய கசப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். இஸ்ரேல் மக்கள் எகிப்தில் அடிமையாக இருக்கிறப்ப வேதம் சொல்லுது பாருங்கள், இஸ்ரேல் மக்கள் எகிப்தியர் என்ன பண்ணாங்களாம், வேலை கொடுத்து அவனை டார்ச்சர் பண்ணி அவருடைய ஜீவனை கசப்பாக்கினார்கள், அவனோட வாழ்க்கையை கசப்பாயிடுச்சான், பிட்டர்னஸ் ஆகிடுச்சான் பாருங்கள். ஏன்டா வாழ்கிறோம் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறான்னா எகிப்தியர் இஸ்ரேல் டார்ச்சர் பண்ணுறாங்க பாருங்கள். அப்போ இதெல்லாம் மரணம் என்று வேதம் சொல்லுது பாருங்கள். அப்போ வெறும் சாகிறது தான் ஒரு மரணம்னா அந்த மரணம் இருக்குது பாருங்கள். ஆனால் வாழ்க்கையில் குறைவுகள், இல்லாமை, தாழ்ச்சி, எல்லாவது அழிவின் சக்திகள், பிசாசுடைய காரியங்களுமே என்னவா இருக்குது, ஒரு மரண சக்தியாக இருக்குது பாருங்கள். அப்போ அப்படிப்பட்ட வேலையில் கர்த்தர் சொல்கிறாரு பாருங்கள், இருக்க தான் செய்யுது, ஜீவனும் இருக்குது, மரணமும் இருக்குது, ஆசீர்வாதமும் சாபமும் இருக்கிறது. நான் சொல்கிறேன், நீயும் உன் சந்ததி வாழ்ந்திருக்கும்படி, பிழைத்திருக்கும்படி ஜீவனை தெரிந்து கொள். தர் இஸ் அன் ஆப்ஷன், வேற ஒரு வழி இருக்குது, ஒரு வாய்ப்பு இருக்குது. ஜீவனை தெரிந்து கொண்டா வாழ்க்கை நல்லா ஆயிரும், ஜீவனை தெரிந்து கொண்டா ஆசீர்வாதம் நேராக போயிடலாம். ஜீவன் தெரிந்து கொள்கிறப்ப வாழ்க்கையில் இல்லாமல் அழிவின் கேடுகள், அழிவின் சக்திகள், பிசாசு என்னதான் வந்து முட்டுக்கட்டை போட்டு நம்மளை தடுக்க நினச்சாலும் கர்த்தர் நம்மளோட கூட இருக்கிறபடினா, ஜீவன் என்னோட கூட இருக்கிறபடினாலே நாம் அதை ஜெயிப்போம், வெற்றி பெறக்கூடிய மக்களாக இருக்கிறோம் பாருங்கள். அப்போ எப்படி இந்த ஜீவனை தெரிந்து கொள்ள போகிறோம், எப்படி ஜீவனை தெரிந்து கொள்ள முடியும் என்றால், ஜீவன் மேலே ஒரு ஆசை வேணும் பாருங்கள், ஒரு டிசையர் வேணும் பாருங்கள். ஒரு மனுஷனுக்குள்ளே ஜீவனுக்கேற்ற ஒரு டிசையர், ஒரு ஆசை இருந்தால் தான் என்ன பண்ணுவாங்க, அந்த ஜீவனை தெரிந்து கொள்வார்கள். உதாரணத்துக்கு நீங்கள் சபைக்கு வந்திருக்கீங்க பாருங்கள், இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க. ஏன் சபைக்கு வந்திருக்கீங்க, ஏதோ ஒரு ஆசை இருக்குது பாருங்கள், வந்துடுவோம் போவோன்னு சொல்லி ஒரு ஆசை இருக்கால் தான் என்ன பண்ண முடியும், சபைக்கு வர முடியும் பாருங்கள். இதை பற்றி எந்த ஆசை இல்லை, தாங்கலைன்னா என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க சபையை தெரிந்து கொள்ள போகிறதில்ல, வேறு எதில் ஆசைப்படுறாங்களோ அதை சூஸ் பண்ண போகிறாங்க. அப்போ ஜீவனை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் ஜீவனை குறித்த ஒரு ஆசை வேண்டும், அதை குறித்த ஒரு மேன்மை வேண்டும். இது கர்த்தரால் உண்டு பண்ணப்பட்ட ஒரு அற்புதமான ஆசீர்வாதம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஓகே, எடுத்துக்கொள்ளும் ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம். ஓகே, 24 வாசிக்க போகிறோம். ஸோ வாசிக்கிற முன்பாக கவனிங்க, இதை நான் சொல்கிறேன், கொஞ்சம் கான்டெக்ஸ்ட்டை சொல்கிறேன் பாருங்கள். எப்படிப்பட்ட சூழல் இது நடக்குது என்றால், ஈசாக்கின் பிள்ளைகளாகிய ஏசா, யாக்கோபு, ட்வின் பிரதர்ஸ், இரட்டை சகோதரர்கள், அண்ணன் தம்பி பாருங்கள். ஏசான்றவன் அண்ணன், யாக்கோபுன்றவன் தம்பி பாருங்கள். அப்போ தேவன் இவர்களுக்கு பிள்ளை கொடுக்குறாரு, ஏசாவும் யாக்கோபு ஆகிய 2 பேரை இந்த ஈசாக்கு கொடுக்குறாரு பாருங்கள். அவங்கள பற்றி இங்கே வாசிக்கிறோம் பாருங்கள். ஈசாக்கு ரெபேக்கால் திருமணமாகி ரெபேக்காலுக்கு பிள்ளை பெற்றுக்கொள்ள பிரச்சனை இருக்குது பாருங்கள். ஆனால் ஈசாக்கு போய் ஜோம் பண்ணுறான், கற்பத்தை திறந்து விட மாட்டான்னு ஜெபிக்கிறப்ப கர்த்தர் கற்பத்தை திறந்து ரொம்ப சீக்கிரமாக காரியம் நடக்குது பாருங்கள்.
ட்வின் பிரதர்ஸ் வராங்க, ஏசா யாக்கோப் என்று 2 பேர் வராங்க பாருங்கள். இவர்களை வைத்து கொண்டு தான் ஜீவனை தெரிந்து கொள்வது மரணத்தை தெரிந்து கொள்கின்ற இந்த சத்தியத்தை படிக்க இருக்கிறோம். 25ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனம் வாசிக்கிறேன். பிரசவ காலம் பூர்ணமான போது அவள் கற்பத்தில் 2 பிள்ளைகள் இருந்தது. மூத்தவன் சிவந்த நிறமுள்ளவனாயும் சர்வாங்க ரோம அங்கி போர்த்தவன் போலும் வெளிப்பட்டான். அவனுக்கு ஏசா என்று பெயரிட்டார்கள். பின்பு அவன் சகோதரன் தன் கையினாலே ஏசாவின் குதிங்காலை பிடித்து கொண்டு வெளிப்பட்டான். அவனுக்கு யாக்கோப் என்று பெயரிட்டார்கள். இவர்களை அவள் பெற்ற போது ஈசாக்கு 60 வயதாக இருந்தான். ஸோ என்ன நடக்குது பாருங்கள், அந்த பிரசவ காலம் டெலிவரி டேட் வந்துருச்சு. ஸோ டெலிவரி பண்ணுறப்ப பிரசவம் ஆகி இது பிள்ளையை பெற்றெடுக்கிறப்ப என்ன நடக்குது, ஏசா அண்ணன் முதல்ல வரான் பாருங்கள். யாக்கோப் அவன் குதிங்காலை பிடிச்சிக்கிட்டே வெளியே வரானா பாருங்கள். ரொம்ப லகுவாக கஷ்டம் இல்லாமல் என்ன பண்ணுறான் பிடிச்சிக்கிட்டே என்ன பண்ணிடுறான் வந்துடுறான் பாருங்கள். யாக்கோபின் பேரிடுகிறார்கள். அடுத்து பாருங்கள் 27ஆம் வசனத்தில், இந்த பிள்ளைகள் பெரியவர்களான போது ஏசா வேட்டையில் வல்லவனும் வனசஞ்சரியுமாய் இருந்தான். யாக்கோபோ குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருந்தான். அப்போ பிள்ளைகள் வளர்கிறாங்க. ஏசா எப்படி இருக்கிறான்னா போய் வேட்டைக்காரன் பாருங்கள், வேட்டையாடி இப்போ சமைக்கிறது, இப்போ மிருகங்களை அடிக்கிறது மாதிரி இருக்கான். வனசஞ்சரியனாய் காட்டிலே இருக்கிறான் பாருங்க, இருந்து அங்கே இருக்க வேலையை செய்கிறவனா இருக்கான். யாக்கோபோ குணசாலியும் கூடாரவாசியுமாக இருக்கிறான். ஸோ வாழ்க்கை இப்படி போயிட்டு இருக்கு பாருங்கள். 2 பேரும் ஆளுக்கு ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ ஒரு நாள் ஒரு பிரச்சனை ஆகுது பாருங்கள். 29 ஒரு நாள் ஏசா வெளியிருந்து களைத்து வந்தபோது யாக்கோபு கூழ் சமைத்து கொண்டிருந்தான். அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூலியை நான் சாப்பிட கொஞ்சம் தான், இன்றைக்கு இளைத்திருக்கிறேன் என்றான். அதனாலே அவனுக்கு ஏதோம் என்ற பேர் உண்டாயிற்று. அப்பொழுது யாக்கோபு, உன் சேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான். அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேனே, இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான். அப்பொழுது யாக்கோபு, இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயிற்றுகளையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். என்ன பண்ணுறான்னா சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். சேஷ்டபுத்திர பாகம் என்பது என்னென்னா, தேவன் அதாவது வீட்டில் பிறக்கிற முதல் பிள்ளைகளுக்கு, வீட்டில் 10 பிள்ளைங்க இருக்கலாம், ஆனால் இருக்க மூத்த அண்ணனுக்கு பையனுக்கு என்னன்னா டபுள் போர்ஷன் கிடைக்க போகுது, பர்த் ரைட். இது கர்த்தரால் உண்டு பண்ணப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் பாருங்கள். மூத்த சகோதரனுக்கு என்ன ஆக போகுது, அவனுக்கு டபுள் போர்ஷனாக வரப்போகுது. இது மூலமாக கர்த்தர் பெரிய சத்தியத்தை பின்பாடு வெளிப்படுத்துகிற பாருங்கள். இயேசு நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்து முதல் பேரானவராக வருகிறார். மூத்த சகோதரனா நம்முடைய அண்ணனாக இருக்கார் பாருங்கள், நாமுடைய சகோதரர்களாக இருக்கிறோம். ஸோ டபுள் போர்ஷனை கொடுத்து அதன் மூலமாக நம்ம ப்ரொடெக்ட் பண்ண, அதை நமக்கு ப்ரொவைட் பண்ணி நம்ம ஆஸ்வதிக்க தேவன் அதை என்ன பண்ணுறாரு, ஒரு டைப்பாலஜியாக நிலநாட்டமாக இங்கே சொல்லிட்டு வராரு பாருங்க. இப்போ தேவனால் உண்டு பண்ணப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் சேஷ்ட புத்திர பாகம் பாருங்கள். அப்போ என்ன நடக்குது, ஒரு நாள் போய் காட்டுக்கு போய் வேட்டையாடிட்டு வரான். ஏசாக்கு பெரிய பசி, பயங்கரமான வயிறு பசியோடு வரான் பாருங்கள். வந்தால் யாக்கோபு வேணுக்குனே முன்னாடி உட்காந்து என்ன பண்ணியிருக்கான், நல்லா பயிற்றுங்களை ரொம்ப நல்லா சுவையாக ரொம்ப கமகமன்னு என்ன பண்ணுறான், டெம்டேஷன் பண்ணுற மாதிரி, அவனை சோதிக்கிற மாதிரி என்ன பண்ணுறான், அவன் மூக்கில் அது போய் ஏறுற மாதிரி என்ன பண்ணுறான், சமைச்சிருக்கான் பாருங்கள். இவன் நல்லா பசியோடு வந்திருக்கிறான். நல்லா பசியாக இருந்தால் போய் நல்லா சாப்பிட முடியும் பாருங்கள். இப்போ என்ன பண்ணுறான், நல்லா பசியாக இருக்கிறவன் என்ன பண்ணுறான், அதை பார்த்தோன்னே பெரிய ஒரு ஆசை எந்த அளவு போயிட்டானா, யாக்கோபு சொல்கிறான் பாருங்கள். ஏசா கேட்குறான், உன் கூழில் கொஞ்சோன்னு தா, அண்ணனுக்கு கொஞ்சம் கூழ் கொடுப்பான்னு கேட்குற உடனே இவன் சொல்கிறான் பாருங்கள், சரி நான் கூழ் தரேன், நீ என்ன பண்ணு, உன் பர்த் ரைட்டை, உன் சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு விற்று போடு, அது என்கிட்ட கொடுன்னு சொல்லி என்ன டீல் பாருங்கள். என்னைக்கா எங்கேயா நீங்கள் லேண்டெலாம் வாங்க போனீங்கன்னா, நிலத்தை வாங்க போனீங்கன்னா அங்கே போய் சிட்டிங் பேசுவாங்க, கேட்டிங்களா? சிட்டிங் பேசுகிறேன்ருக்கு ஒன்று உட்காந்து வாங்குறவங்க விற்கிறவங்க புரோக்கர் எல்லாம் உட்காந்துட்டு பேசுவாங்க பாருங்கள். நியாயமாக சில காரியத்தை பேசுவாங்க, சிலர் கொஞ்சம் அநியாயமாக இறக்கலாம் பேசுவாங்க பாருங்கள். ஈவன் சிட்டிங் பேசுறது அநியாயத்தில் ரொம்ப அநியாயமாக இருக்குது, ரொம்ப அநியாயமாக இருக்குது. என்னம்மா சிட்டிங் பேசுகிறான், உன் சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு கொடுத்துரு அப்படின்றான். என்ன சொல்கிறான்னா, ஈசாக்கு இவரோட அப்பாவா ஈசாக்கு பயங்கரமான கோடீஸ்வரன் பாருங்கள், பயங்கரமான பணக்காரன். அபிமேலக்குன்ற ராஜா, போன வாரத்தில் பார்த்தோம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, அபிமேலக்குன்ற ராஜா ஈசாக்கிட்ட சமாதானமாறான், உடன்படிக்கை பண்ணிக்கிறான், எங்களை ஒன்றும் பண்ணிடாதப்பா, எங்களோட உடன்படிக்கை பண்ணி எங்களை ஒன்றும் பண்ணிடாதுன்னு சொல்லி ஒரு ராஜா, தேசத்தை ஆளுகிற ராஜா ஈசாக்கிட்ட உடன்படிக்கை பண்ணிக்கிறான். அப்போ பெரிய வல்லமை, பெரிய பணக்காரனா இவர் இருக்கிறார் பாருங்கள். சேஷ்ட புத்திர பாகம் பணத்தை மட்டும் அல்ல, அதையும் தாண்டி ஆவிக்குரிய ஆசீர்வாதம் உடையதாக இருக்குது பாருங்கள். இவன் என்ன பண்ணுறான், அவனை போய் அவனை போய் நான் கூழ் தரேன், நீ என்ன பண்ணு, உன் சேஷ்ட புத்திரம் என்கிட்ட கொடுத்துருன்னு சொல்கிறான் பாருங்கள். இவன் சொல்கிறான் பாருங்கள், இவன் என்ன கேட்டிருக்கணும், இதுக்கு போய் அதை கேட்பியான்ட்டு போயிருக்கணும் பாருங்கள். சொல்கிறான், சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு எதுக்கு, நான் சாக போகிறேனே, ஒரு வேளை சாப்பிடாம சாக போகிறேன், யாராவது சாக முடியும் ஒரு வேளை சாப்பிடாம, ஆனால் சொல்கிறான் பாருங்கள் சாக போகிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், கடைசியில் அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போடுகிறான் பாருங்கள். வாக்கு உறுதி பண்ணி இந்த வச்சிக்கன்னு சொல்லி கொடுத்துட்டு கூலை வாங்கி குடிச்சிட்டு ஜாலியாக போயிட்டு இருக்கான் பாருங்கள். எவ்வளோ பெரிய ஆஸ்வதி இழந்து போனதே இல்லாமல் ஒரு மாதிரி இருக்கிறான் பாருங்கள். வசனம் சொல்லுது, இப்படியாக அவன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். அது என்ன பண்ணிட்டான்,
அலட்சியம் பண்ணிட்டான், அதை தூக்கி போடுறான், அதை வந்து ஒரு பெருசாக கன்சிடர் பண்ணிக்கல பாருங்கள். இந்த கதையை கேட்குறப்ப உங்களுக்கு எப்படி இருக்குது? இது வந்து நீங்கள் எப்படி இதை ஃபீல் பண்ணுறீங்க? ஏசா ஒன்றும் தப்புலாம் பண்ணல, பாவம் செய்யலை, ஒன்றும் தப்பான போய் பழக்கத்தெல்லாம் ஈடுபட்டு ஒன்றும் அந்த மாதிரி பண்ணலை பாரு. நல்ல மனுஷன், அவன் உண்டு, அவன் வேலை உண்டு, வருவான் போவான், காட்டுக்கு போவான், வேட்டையாடுவான், சாப்பிடுவான், சுற்றிக்கிட்டு இருப்பான், அந்த மாதிரி இருப்பான் பாருங்கள். யாக்கோபை பார்க்குறப்ப நம்ம அந்த மாதிரி ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டில் எழுத மாட்டோம், கிரேடு போட்டு நல்ல வெரி குட் ஸ்டூடெண்ட்டு எக்ஸலன்ட் சூப்பர்லாம் போட மாட்டோம் பாருங்கள். ஏன்னா எப்படி இருக்கிறான்? ஏமாத்துக்காரன் பாருங்கள். தந்திரமாக போய் என்ன பண்ணுறான்? ஒரு கூலை கொடுத்து இவ்வளோ பெரிய காரியத்தை வாங்கிட்டு வந்தானா அவனை என்ன சொல்லுது இந்த உலகம் வந்து? ஏமாத்துக்காரன். யாக்கோபுன்ற பேருக்கு அர்த்தமே எத்தன், ஏமாத்துக்காரன் தான் அர்த்தம் பாருங்கள். அப்போ ஒரு ஏமாத்துக்காரனாகி யாக்கோபாக இருக்கிறான் பாருங்கள். அப்போ பொதுவாக பார்க்குறப்பே நமக்கு என்ன வருது? பாவம், இந்த ஏசா பாவங்க, இந்த மாதிரி இழந்து போயிட்டானே, இப்படி ஏமாற்றி நியாயம் வாங்கிட்டு போயிட்டானே, இந்த யாக்கோபு ரொம்ப மோசமான இருக்கானே, அப்படி வந்து இப்படி அநியாயமாக ஒருத்தனுடைய சொத்து, அவனுடைய சேஷ்டப்பட்ட பாகத்தை இப்படி ஏமாற்றி எடுத்துட்டானேன்னு சொல்லி ஒரு கோபம் இருக்கும் பாருங்கள். சரி, இதோடையே திரும்ப அப்படியே ஆதியாகமத்தில் 27ஆம் வசனத்துக்கு 27ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 1 முதல் 4 வரை வாசிக்க போகிறோம். ஈசாக்கு முதிர் வயதானதினால் அவன் கண்கள் இருளடைந்து பார்வையற்று போன போது அவன் தன் மூத்த குமாரன் ஏசாவை அழைத்து, என் மகனை என்றான். அவன் இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், நான் முதிர் வயதானேன், என் மரணம் என்ன நாளில் என்று அறியேன். ஆகையால் நீ உன் ஆயுதங்களாகிய நம்பார துணியையும் உன் வில்லையும் எடுத்துக்கொண்டு வனத்திற்கு போய் எனக்காக வேட்டையாடி அதை எனக்கு பிரியமாய் இருக்கிற ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்து நான் புசிக்கவும் நான் மரணமடையும் முன்னே என் ஆத்மா உன்னை ஆசீர்வதிக்கவும் என்னிடத்தில் கொண்டு வா என்றான். ஸோ என்ன நடக்குது? சேஷ்டபுத்திர பாகத்தை முதல்ல விற்று போட்டுட்டான், அதை வந்து இழந்துட்டான் பாருங்கள், ஏமாற்றி வாங்கிட்டான். இப்போ என்ன நடக்க போகுதுன்னா, ஈசாக்கு அவனோட வாழ்க்கையில் இருக்க பெரிய ஆசீர்வாதம், தேவனுடைய ஆசீர்வாதம் பாருங்கள். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஆபிரகாமுடைய தேவன் என்ன பண்ணுறார்? தேவன் வானத்தையும் உண்டாக்கினவர், பூமியில் ஒரு மனுஷனை தெரிந்து கொள்கிற ஆபிரகாம் தெரிந்துக்கிட்டு சொல்கிறாரு, உடன்படிக்கை பண்ணுறாரு பாருங்கள். தேவன் என்ன பண்ணுறாரு? இவருடைய ஆசீர்வாதம், இவருடைய நன்மைகள் எல்லாவற்றையுமே ஒரு மனுஷன் மேலே கொண்டு போய் வைக்கப்படும்படியாக அவன் மேலே அவன் கூட என்ன பண்ணுற உடன்படிக்கை பண்ணுறாரு பாருங்கள். ஆதியாகம் இதில் கை வச்சுக்கோங்க. அப்படியே ஆதியாகம் 12ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 1 முதல் 3 வரை பாருங்கள். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்களெல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். அப்போ தேவன் என்ன பண்ணுறாரு? ஆபிரகாமை செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணிவிட்டு அவன் கூட உடன்படிக்கை பண்ணுறாரு பாருங்கள். இது சாதாரண காரியங்களை பாருங்கள். தேவாதி தேவன், பாவத்தை காணாதவர், பரிசுத்த தேவன், நீதிபரர், வானமுடைய சிங்காசனம், பூமியோட பாதபடி எல்லாத்தையும் இது பண்ணி இறங்கி வந்து ஒரு மனுஷனை கூப்பிட்டு அவங்க கூட என்ன போட்டார்? உடன்படிக்கை, ரத்த உடன்படிக்கை பண்ணிக்கிறார் பாருங்கள். பண்ணி அந்த ஆசீர்வாதம் என்ன ஆக போகுதுன்னா, இவன் சந்ததி, இவன் பையன் அப்படின்னா என்ன ஆக போகுது? இவன் வாழ்க்கையில் இவன் சந்ததி ஃபுல்லாக அந்த ஆசீர்வாதம் தொடர்ச்சியாக போக போகுது பாருங்கள். அப்போ அப்படிப்பட்ட பெரிய ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் பெற்றுக்கொண்டிருக்கான். ஸோ ஆபிரகாம் பெற்றுக்கொண்டதை என்ன பண்ணுறான்? ஈசாக்கு பாஸ் பண்ணி விட்றான் பாருங்கள். அவனோட சந்ததி கொடுக்குறான். இப்போ ஈசாக்கு என்ன பண்ணணும்? ஏசா யாக்கோபு 2 பேர் இருக்கிறாங்க, யாருக்கா ஒருத்தங்க தரணும் பாருங்கள். அப்போ என்ன பண்ணுறான்? ஏசாவை கூப்பிட்டு, நீ இப்போ என்ன பண்ணு, காட்டுக்கு போய் வேட்டையாடி வேட்டைக்கறி சமைச்சு கொண்டு வா, எனக்கு வேட்டைக்கறி போட்டு கொண்டு வா, நான் நல்லா சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுறேன், உன்னை ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு பாருங்கள். அப்போ இதை வந்து என்ன பண்ணுறேன்? ரெபேக்காள், ஈசா கூட மனைவியாகிய ரெபேக்காள், அதான் ஏசா யாக்கோபுடைய அம்மா, என்ன பண்ணுறாங்க? இதை கேட்டுட்டு யாக்கோபை தேவன் தெரிந்து கொண்டார் என்று அறிந்து கொண்டு என்ன பண்ணுறாங்க? யாக்கோபுக்கு ஐடியா கொடுத்து, நீ என்ன பண்ணு, உங்கள் அண்ணன் போய் வேட்டைக்கறியை வந்து சமைச்சு எடுத்து வந்து ஆசீர்வாதம் வாங்கிறதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணு, நம்ம தொழுவத்துக்கு போ. 9ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கலாம் பாருங்கள். தொழுவத்தில் போய் ஒரு 2 வெள்ளாட்டு குட்டியை பிடிச்சி என்ன பண்ணு, என்கிட்ட கொண்டு வா. நான் உங்கள் அப்பாவுக்கு ரொம்ப ஃபேவரட்டான விதத்தில் ரொம்ப டேஸ்ட்டாக, தெரியல அவங்களுக்கு, மனைவிக்கு தெரியும் கணவனுக்கு என்ன ரொம்ப பிடிக்குன்னு சொல்லி ரொம்ப டேஸ்ட்டாக சமைச்சு நான் கொடுக்குறேன். நீ என்ன பண்ணு, நீ போய் இவர்கிட்ட ஈசா கிட்ட கொடுத்து அவங்க அப்பாட்ட கொடுத்து ஆசீர்வாதத்தை வாங்கிட்டோன்னு சொல்லி சொல்கிறாரு பாருங்கள். அது மட்டும் இல்லை, நான் வாசித்தோம் பாருங்கள், 26 வாசித்தோம் பாருங்கள், 25 வாசித்தோம் பாருங்கள். அதாவது ஏசா ரோமம் உள்ளவன், மிகுந்த ரோமம் உள்ளவன். அப்படின்னா நல்லா ஹேரி ஸ்கின், அவனோட உடம்பு எப்படி இருக்குன்னா நல்லா முடியாக இருக்கும் பாருங்கள், அப்படிப்பட்ட உடம்பாக இருக்குது. யாக்கோபு அவ்வளோ முடியிறல, சரீரம் இல்லை பாருங்கள். அப்போ யோசிக்கிறான், கேட்குறான் பாருங்கள், ஒருவேளை அப்பா தடவி பார்த்து நான் யாக்கோபு கண்டுபிடிச்சா என்ன பண்ணுன்னு கேட்குறப்ப அவங்க அம்மா சொல்கிறாங்க, நீ என்ன பண்ணு, ஆட்டோடைய அந்த வெள்ளாட்டுக்குட்டியோட தோலை என்ன பண்ணிக்க போட்டுக்க, ஹேரி ஸ்கின்னை அப்படியே டெம்பரவரியாக ஒரு மேக்கப்பை போட்டு விட்றாங்க பாருங்கள். போட்டு விட்டு போய் என்ன பண்ணு, நீ உங்கள் அப்பாட்ட போய் ஆசீர்வாதத்தை வாங்க, இதை போய் கொண்டு சொல்லி அனுப்புகிறாங்க பாருங்கள். ஸோ யாக்கோபு என்ன பண்ணுறான் பாருங்கள், ரொம்ப தந்திரமாக எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நேராக போய் என்ன பண்ணுறான், தகப்பன்ட்ட போய் சாப்பாடை கொடுக்குறான். மட்டன் சாப்ஸ்லாம் போட்டு போய் கொடுத்து சொல்கிறான் பாருங்கள். 18ஆம் வசனம் பாருங்கள். அவன் தன் தகப்பனிடத்தில் வந்து, என் தகப்பனை என்றான். அதற்கு அவன், இதோ இருக்கிறேன், நீ யார் என் மகனே என்றான்.
என்னென்னா அங்கே ஈசாக்கு கண்ணு தெரியாது பாருங்கள். ஏசாவா யாக்கோபான்னு தெரியாது, 2 பேரும் ட்வின் பிரதர்ஸு. அப்போ போய் கேட்குறான், அப்பாவை கூப்பிட்றான் பாருங்கள், என் மகனே நீ யார்? ஏன்னா சத்தம் வேற மாதிரி இருக்குது, வாசனை வேற மாதிரி இருக்குது, சத்தம் வேற மாதிரி இருக்குது. 19 சொல்கிறான் பாருங்கள். அப்போது யாக்கோபு தன் தகப்பனை நோக்கி, நான் உமது மூத்த மகனாகிய ஏசா, நீர் எனக்கு சொன்னபடியே செய்தேன். உம்முடைய ஆத்துமா என்னை ஆசிரியும்படி நீர் எழுந்து உட்கார்ந்து நான் வேட்டையாடி கொண்டு வந்ததை புசியும் என்றான். அப்போ என்ன சொல்கிறான் பாருங்கள், பெரிய பொய்யை சொல்கிறான். நான் தான் ஏசா வந்திருக்கிறேன், உங்கள் ஆசீர்வாதத்தை நீங்களாம் சொன்னீங்கன்ட்ட, போய் நல்லா வேட்டைக்கறி சமைச்சு கொண்டு வா, உன்னை ஆசீர்வாதம் சொன்னீங்களே அப்படின்னு சொல்கிறான் பாருங்கள். ஈசாக்கு சந்தேகம் போல பாரு, கண்ணு தெரில, ஆனாலுமே குரல் யாக்கோபமாக இருக்குது, வாசனை ஏசாமா இருக்குது. பக்கத்தில் கூப்பிட்டு பார்க்குறான், தொட்டு பார்க்குறான், முடியெல்லாம் இருக்குது. சரி ஏசா தான் போல அப்படின்னு பார்க்குறான் பாருங்கள். பக்கத்தில் முத்தம் கொடுக்குறான், அதாவது யாக்கோபு போய் ஈசாக்கு முத்தம் கொடுக்குறான் பாருங்கள். முத்தம் கொடுத்தா ஓகே, இந்த வாசனையை பார்க்குறான், இது ஏசாவோட வாசனை தான், ஏசாக்கு தான் இந்த மாதிரி சட்டை போடுவான், இந்த மாதிரி வயல்வெளியோட வாசனை அவன் சட்டையை தான் வீசுவோம் அப்படின்ட்டு நம்பிட்டு என்ன பண்ணுறாரு பாருங்களா, கவனிங்க. 28ஆம் வசனம். தேவன் உனக்கு ஆசீர்வாதம் சொல்கிறாரு பாருங்க. கான்ட்ராக்ட் எழுத போகிறாங்க, அக்ரிமெண்ட்டாக நடக்க போகுது பாருங்க. 28 தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருளுவாராக. ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதியில் உன்னை வணங்கவும் கடவர்கள். உன் சகோதரருக்கு எஜமானாக இருப்பாய், உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமா இருப்பார்கள் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தான். என்ன நடந்துருச்சு? கொஞ்ச நேரத்தில் கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு. ஏசா மேலே வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் சின்ன ஒரு ஏமாத்துத்தனத்தை பண்ணி என்ன பண்ணிட்டான், அப்பாவை ஏமாற்றி அண்ணனை ஏமாற்றி ரொம்ப டெக்னிக்கலாக என்ன பண்ணிட்டான், சீட் பண்ணி அதை வாங்கிட்டான் பாருங்கள். தேவ ஆசீர்வாதம் ஃபுல்லாக வாங்கிட்டான். பிற்பாடு ஏசா வீட்டுக்கு வரான் பாருங்கள், வேட்டைக்கறி கொண்டு வந்துட்டு சமைச்சு கொண்டு வந்து நீட்டுறான். அப்பா இந்தாங்க உங்கள் பையன் வந்துடுறேன்னு சொன்னால் அப்பாவுக்கு ஒரு பயம் பாருங்கள். நீ யாருப்பா வந்திருக்கேன்னா, நான் தான்ப்பா ஏசா வந்திருக்கேன்னு சொல்கிறான் பாருங்கள். இவர் சொல்கிறாரு, ஏசாவா? அப்போ ஏற்கனவே ஒருத்தன் உன் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிட்டானே, உனக்கு வர வேண்டிய நன்மைகள்லாம் ஆசீர்வாதம் எல்லாம் அவனுக்கு வந்துருச்சேப்பா அப்படின்னு சொன்னோடனே ஏசா தலையில் அடிச்சுக்கிறான் பாருங்கள், புலம்புறான். என்ன இவ்வளோ பெரிய மோசமான காரியம் நடந்துருச்சு எனக்கு, இதோட 2 தடவை ஏமாற்றிட்டான். முதல் தடவை சேஷ்ட புத்திர பாகத்தை என்றது என்னை ஏமாற்றி வாங்கிட்டான். இப்போ தேவனுடைய ஆசீர்வாதம் என்ன பண்ணிட்டான், இப்படி என்னை ஏமாற்றி வாங்கிட்டான்னு சொல்லி 36ஆம் வசனத்தில் பாருங்கள். அப்பொழுது அவன் பேர் யாக்கோபு என்பது எனப்படுவது சரியல்லவோ, இதோட 2 தடவை என்னை மோசம் போக்கினான், என் சேஷ்டபுத்திர பாகத்தை எடுத்துக்கொண்டான், இதோ இப்பொழுது என் ஆசீர்வாதத்தையும் வாங்கி கொண்டான் என்று சொல்லி. அப்போ என்ன சொல்கிறான் பாருங்கள், இப்படி 2 தடவை அநியாயமாக தெய்வன் தர வேண்டிய ஆசீர்வாதத்தை நன்மையை ஏமாற்றிட்டானே அப்படின்னு சொல்லி அடிச்சுட்டு புலம்புறான் பாருங்கள், கதறான். பிற்பாடு அவனை கொன்றுணும் பேசாமல். ஏசாக்கு என்ன ஒரு வெறி ஆயிடுச்சுன்னா ரொம்ப டென்ஷன் ஆகிட்டான் பாருங்க யாக்கோபு மேலே. இவனை உயிரோட விடக்கூடாது, இப்படி ஆசீர்வாதம் ஏமாற்றி வாங்கிட்டான்னு சொல்லி கொலை பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்கான் பாருங்கள். ஈசாக்கு அவங்க அப்பா அம்மா தெரிஞ்சுக்கிட்டு ஈசாக்கு ரேபேக்கா என்ன பண்ணுறாங்க, நீ இங்கே இருக்காதப்பா, நீங்கள் எந்திரிச்சு தாய்மாமா வீட்டுக்கு போயிடு, அங்கே போனேன்னா அவர் உன்னை பார்த்துப்பான்னு சொல்லி 43ஆம் வசனத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை பற்றி சொல்லு. சரி வாசிக்க வேணா விட்டுருங்க. லாபான் சொல்ல போகிற உங்கள் தாய்மாமா வீட்டுக்கு அங்கே நீ போயிருப்பா, ஏன்னா இங்கேருந்து என்ன பண்ணிடுவான், இவனை கொண்டு போட்டுருவான்னு சொல்லி அவனை கிளப்பி என்ன பண்ணுறாங்க, இவன் கையிலேருந்து காப்பாற்றி அவனை அனுப்புகிறாங்க பாருங்கள். 2வது முறையாக இது நடக்குது பாருங்கள். ஸோ 2 தடவை 2 காரியங்களை பார்க்குறோம். இதை வாசிக்கிறப்ப நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, எப்படி இருக்கு உங்களுக்கு 2 தடவை என்ன நடக்குது, ஏசாவுன்னு தப்பு பண்ணல, போய் பாவம் செய்யலை, குற்றம் செய்யலை, ஒன்றும் அக்கிரமத்தெல்லாம் பண்ணலை, நல்ல மனுஷன், அவன் உண்டு, அவன் வேலை உண்டு, போகிறது வேட்டையாடுறது சாப்பிட்றது படுக்கிறது இந்த மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்கிறான். ஆனால் யாக்கோபு எத்தன் ஏமாத்துக்காரன், தன் சகோதரனுடைய ஆசீர்வாதத்தை ஏமாற்றி வஞ்சித்து திட்டம் போட்டு கிட்டத்தட்ட திருடுற மாதிரி எடுத்துக்கிட்டான், அப்படி ஏமாற்றி வாங்கிட்டான் அப்படின்ற மாதிரி இருக்குது பாருங்கள். பார்க்குறவங்களுக்கே உலக மக்கள் எப்படி தெரியும், அதை ஏசா பரவாயில்ல பாவங்க, அவன் பரிதாபமான நிலைமை போயிட்டான். ஆனால் அந்த யாக்கோபு மோசமானவங்க, ரொம்ப மோசமாக ஐயோக்கியன், இவன் ஒரு ஏமாத்துக்காரன், எத்தன், இவெல்லாம் அப்படின்ற மாதிரி மக்களுக்கு இருக்கும் பாருங்கள். இப்படிப்பட்ட என்ன தான் நமக்கும் இருக்கும், இப்படிப்பட்ட சிந்தனை நமக்கு இருக்கும் பாருங்கள். இப்போ சின்ன ஒரு ட்விஸ்ட்டை பார்ப்போம் பாருங்கள். ஆனால் தேவன் இதை எப்படி பார்க்குறார், மல்கியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 2-3 வசனங்களை வாசிக்கிறேன். நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர் என்கிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவா. என்ன சொல்கிறாரு, ஏசாவும் யாக்கோபு அண்ணன் தம்பி இல்லையா, 2 பேர் ட்வின் பிரதர்ஸ் இல்லையா சொல்கிறார் பாருங்க. ஆயினும் யாக்கோபை நான் சிநேகித்தேன், ஏசாவையோ நான் வெறுத்தேன். ஐ லவ் ஜேக்கப் அண்ட் ஐ ஹேட்டட் ஈசா. யாக்கோபை சிநேகித்தேன், ஏசாவை வெறுத்தேன் கர்த்தர் சொல்லுகிறார். என்னங்க கதை இப்படி உல்ட்டாவாக இருக்குது, என்னங்க கர்த்தர் இப்படி இருக்கிறாரு, ஏமாற்றி அவனை வஞ்சித்து அவனை எப்படிலாம் டெக்னிக்கலாக வாங்க முடியுமோ, வீட்டில் 4 பேர் இருக்கிறாங்க, 4 பேரில் 2 பேரை ஏமாற்றிட்டான். இப்படி ஏமாற்றி வாங்கிட்டு போகிறோன்னே
கர்த்தர் நேசிக்கிறாரா? கர்த்தர் பிரியமாக இருக்கிறா? இதான் உங்கள் கர்த்தரா? அப்போ உலகத்தில் வாழலாம் ஏமாற்றி தான் ஆகணுமா? ஏமாத்திரம் வாழ முடியும்? நல்லவனுக்கு காலம் இல்லையா? நல்ல மக்கள் வாழ முடியாதா? ஏமாற்றி வாங்கிட்டு போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனவனை கர்த்தர் நேசிக்கிறாரு. பாவம் பரிதாபம் ஒன்றுமே இல்லாமல் விட்டுட்டு உட்காந்துருக்கிறான், இவனை கர்த்தர் வெறுத்தேன்னு சொல்கிறாரே. என்ன கர்த்தர் இவர்? ஏன் இப்படி பண்ணுறாரு? இங்கே மட்டும் வரல, ரோமர் 9:13 நீங்கள் போய் வீட்டில் வாசிச்சு பாருங்க. இதே இது அப்போஸ்தலன் பவுலும் கோட் பண்ணுறாரு பாருங்க. யாக்கோபை நான் சிநேகித்தேன், ஏசாவை வெறுத்தேன் என்றதை அவரும் யூஸ் பண்ணுறாரு. எப்படிங்க அதை பண்ண முடியும்? ஏன் பண்ண முடியும்? நல்லதெல்லாம் இவன் ஒன்றும் தப்பு பண்ணலையே, ஏசா ஒன்றும் துன்மார்க்கமான காரியம் செய்யலையே. இவனை வெறுக்கிறதுக்கும் இந்த யாக்கோபை நேசிக்க என்ன காரணம் இருக்குது? ஏமாத்துக்காரன் நேசிக்கிறதுக்கு தேவனுக்கு என்ன ரீசன் இருக்கணும்? என்ன காரணம் இருக்க முடியும்? எதுக்காக தேவன் இப்படி செய்கிறார்? யாக்கோபை ஏன் சிநேகிக்கிறார்? ஏன் ஏசாவை வெறுக்கிறார்? ஏன் இவனை சிநேகித்து இவனை நன்மை செஞ்சு சந்ததியை ஆஸ்வதிக்கிறார்? ஏசாக்கு அப்படிப்பட்ட ஒரு நன்மை கிடைக்கல. கடைசியில் சந்ததியே நிர்மூலமாக இப்போது பாபிலோனிய சிறை வருகிறப்ப பாபிலோனியர்கள் என்ன பண்ணுறாங்க? நேபுகாத்நேசர் என்ன பண்ணுறான்? பிற்பாடு இவரோட பட்டணத்தை மலையெல்லாம் இடித்து நொறுக்கி சந்ததியை எல்லாத்தையும் காலி பண்ணி போடுறான் பாருங்கள். இஸ்ரேல் மக்களும் சிறையில் போகிறாங்க, ஆனால் திரும்ப பட்டணம் கட்டப்படுகிறது. ஆனால் இவர்கள் இந்த ஏசாவோட புத்திரர்கள் சந்ததிகள் பெரிய அழிவை சந்திக்கிறாங்க பாருங்கள். ஏன் அப்படி நடக்கணும்? ஏன் தேவன் இப்படி பாரபட்சமாக இருக்கிறாரு? வசனம் சொல்லுது, தேவன் மனுஷத்தில் பாரபட்சம் உள்ளவர் அல்லவே, பார்ஷாலிட்டி பார்க்க மாட்டேன்னு சொல்கிறாரு. பார்ஷாலிட்டியை பார்க்காத தேவனை எப்படி பண்ணுறது? ஏசாவை வெறுக்கிறேன், யாக்கோபை சிநேகித்தேன்னு சொல்லி ஏன் இந்த மாதிரி கர்த்தர் சொல்லணும்? ஏன் இந்த அளவு கர்த்தர் பேசுகிறார்? ஏன் இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் வேதத்தில் எழுதப்படுகிறது? தேவன் ஏன் இதை சொல்லுகிறார்? ஏன் யாக்கோபை சிநேகிக்கிறார்? ஸோ ஃபஸ்ட்டு யாக்கோபை சிநேகிக்கிற மாதிரி ஏன் ஏசாவை வெறுத்தார் என்பதை பார்ப்போம் பாருங்கள். ஏசாவை வெறுத்ததற்கான காரணத்தை சொல்கிறாங்க பாருங்கள். ஏசாவை வெறுத்தேன் என்று சொல்லுகிறார். ஏன் ஏசாவை வெறுக்க வேண்டும்? ஏசா ஒன்றும் தப்பு பண்ணலை, பாவம் செய்யலை, எந்த குற்றமான காரியத்தையும் போய் செய்யலை, ஈடுபடலை. ஆனால் ஏசாவை தேவன் வெறுக்கிறதுக்கான காரணம் என்ன? நம்ம என்ன பார்த்துட்டு வரோம்? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? உபாகம் 30:19 எடுக்க வேணாம் விடுங்க. என்ன பார்த்தோம்? ஜீவனும் மரணமும் ஆசீர்வாதமும் சாபமும் உனக்கு முன்னே வைத்திருக்கிறேன், நீ பிழைத்திருக்கும்படி என்ன பண்ணு? ஜீவனை தெரிந்து கொள், சூஸ் லைஃப். ஜீவனை தெரிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் சொல்லியிருக்கிறார் பாருங்க. ஏசா என்ன பண்ணுறான் பாருங்க? பர்த் ரைட், சேஷ்டபுத்திர பாகம், தேவனால் அருளப்பட்ட அற்புதமான மகா சிறந்த ஈவு சேஷ்டபுத்திர பாகம் பாருங்க. தேவன் என்ன பண்ணுறாரு? மூத்த சகோதரனுக்கு, மூத்த பிள்ளைகளுக்கு இதை ஒரு ஈவா, ஒரு கிஃப்டாக என்ன பண்ணுறாரு? கொடுத்துருக்கிறார் பாருங்க. தேவனுடைய ஒரு ஆசீர்வாதம். இது வெறும் பண ரீதியாக மட்டும் இல்லை பாருங்கள், ஆவியின் ரீதியாகவும் ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் உடையதாக இருக்குது பாருங்கள். இந்த ஏசா இதை என்ன பண்ணுறான்? ஒரு வேளை சாப்பாட்டுக்காக என்ன பண்ணுறான்? அந்த அற்புதமான பர்த் ரைட்டை, தேவனோட அற்புதமான ஆசீர்வாதத்தை அற்பமான ஒரு வேளை சாப்பாடுக்கு என்ன பண்ணுறான்? அதை அலட்சியம் பண்ணுகிறான், அதை தூக்கி போடுறான் பாருங்கள். ஒரு ஆளை அலட்சியம் பண்ணுறதுக்கு, ஒரு ஆளை காயப்படுத்துறதுக்கு, ஒரு ஆளை ஹர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் அவர் நேராக கூப்பிட்டு அவர் திட்டுறதோ, அவர் முன்னாடி அவர் நிந்திக்கிறதோ தேவையில்லை. இல்லை அவரை பற்றி போய் தப்பாக மற்றவங்கள்ட்ட சொல்லி கொடுத்து இந்த மாதிரி அந்த மாதிரி செய்யாத காரியத்தை இல்லாத போல சொல்லி அவரை காயப்படுத்த அவசியம் இல்லை. ரொம்ப எளிமையாக ஒரு ஆளை காயப்படுத்துறது எப்படின்னா, ஒரு நபர் உங்களுக்கு நல்லா விலையோட ஒரு கிஃப்ட்டை கொடுத்துருக்கிறாரு, நல்ல அற்புதமான ஈவை அவர் போய் பிரயாசப்பட்டு காசை கொடுத்து வாங்கி நல்ல ஒரு கிஃப்ட்டை கொண்டு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாரு. அந்த கிஃப்ட்டை நீங்கள் எடுத்து, சார் இதுதானா, இது ஒன்றும் பெரிய காரியமா இது என்ன இல்லையா, இதெல்லாம் ஒரு காரியமா அப்படின்னு அந்த ஈவை அப்படி தூக்கி போடுறீங்க, அதை அலட்சியம் பண்ணுறீங்க. உலகத்தில் நடக்குதா இல்லையா? அது சில பேர் எவ்வளோ தான் செஞ்சால் கூட நன்மை பெற்றுக்கொண்டா கூட என்னத்தை செஞ்சுட்டாங்க, என்ன பண்ணிட்டாங்கிற மாதிரி இருக்கிறாங்க பாருங்கள். அப்போ ஒரு ஆளை காயப்படுறது ரொம்ப எளிமையான காரியம் என்னென்னா, அவர் கொடுத்த ஈவு நன்மையை அதை அலட்சியம் பண்ணுறது. அதை இப்போ இதெல்லாம் என்னது பெரிய இதா, இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, இது எதுவும் பெரிய இது இல்லை அப்படின்ற மாதிரி அலட்சியம் பண்ணி தூக்கி போடுறது பாருங்கள். ஏசா அன்றைக்கி என்ன பண்ணுறான்? நல்ல மனுஷனாக இருக்கிறான், வேலை செய்யலாம் ரைட்டு தான் பாருங்கள். ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை குறித்த எந்த ஒரு வாஞ்சையும் ஆசீர்வாதம், அந்த எந்த ஒரு ஆசையும் இல்லை பாருங்கள். ஆஹா, கர்த்தர் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறாரே, நான் மூத்த சகோதரர் பிறகுறேன், 2 பேரும் ட்வின் பேபிஸாக ஒரே வயிற்றில், ஒரே அம்மா ஒரே வயிற்றில் இருந்து என்ன பண்ணுறாங்க? ஒரே நேரத்தில் பிறக்கிறாங்க. கொஞ்சம் டைம் டிஃப்ரென்ஸில் இப்போ முன்னாடி வந்துட்டான். வாழ்க்கை ஃபுல்லாக எவ்வளோ நன்றியாக இருக்கணும். எப்படியோ கர்த்தர் என் மேலே என்னை சூஸ் பண்ணிட்டார், என் மூலம் ஆசீர்வதிக்க போகிறாரு. ஆபிரகாம், ஈசாக்கு, ஏசான் தான் வந்திருக்கணும். ஆனால் அதை பற்றின ஒரு அலட்சியம், தேவனோட ஆசீர்வாதத்தை கொடுத்த ஒரு பெரிய மேன்மை இல்லை, பெரிய பாராட்டுகள் இல்லை பாருங்கள். அதை அவன் சூஸ் பண்ணலை பாருங்கள். ஆனால் யாக்கோபை தேவன் என்ன பண்ணுறாரு? சிநேகித்தேன் என்று சொல்லுகிறார். ஏன் சிநேகிக்கிறான்னு கேட்டிங்கன்னா, அவன் போன பாதை தப்பு, ஏமாத்துறான், ஏமாற்றி சீட் பண்ணி வாங்க தப்பு பாருங்கள். ஆனால் உள்ளத்துக்குள்ள ஒரு பெரிய ஆசை. என்ன ஆசை? தேவனுடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும், தேவனுடைய சேஷ்டபுத்திர பாகம் எனக்கு வேணும், தேவனுடைய ஆசீர்வாதம் எப்படியா தலையில் வந்துடாதா, தேவனுடைய ஆசீர்வாதம் எப்படியா எனக்கு கிடைச்சிடாதா, நான் எப்படியாவது பெற்றுக்கொள்ள ஒரு வாய்ப்பு கிடைக்காதா,
இது எப்படியா எனக்கு வேணுமே, எப்படியா நான் வாங்கி ஆகணுமே, இது எப்படியா நான் பெற்றுக்கணும், நானும் ஈசாக்கு தான் பிறந்திருக்கேன், எங்கள் அப்பாவும் யார், எங்கள் தாத்தா ஆபிரகாம் வச்சு, அது என்ன எனக்கு மட்டும் கிடைக்காம இருக்கணும், எனக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் வேணுமே, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணுமேன்னு சொல்லி என்ன பண்ணுறான், ஒரு உள்ளத்தில் ஒரு டீப்பான டிசையர் பாருங்கள், ஒரு ஆசை இருக்குது பாருங்கள். நான் சொல்லி என்ன சொல்கிறோம், ஜீவனும் இருக்குது மரணமும் இருக்குது, பிழைத்திருக்கும்படி ஜீவனை தெரிந்து கொண்டு சொல்லுது பாருங்கள். அப்போ என்ன பண்ணுறான், இதை கொடுத்த ஒரு பெரிய வாஞ்சையும் ஆசையும் இருக்குது. ஒருத்தன் எப்படி இருக்கான், ஏசா எப்படி இருக்குதான், ஜீவனை குறித்து தேவனுடைய ஆசீர்வாதம் குறித்து எந்த ஒரு வாஞ்சையும் இல்லை, அதை துச்சமாக அதை குறைச்சலாக அலட்சியப்படுத்துகிற ஒருத்தன் இருக்கிறான் பாருங்க. இன்னொருத்தன் என்ன பண்ணுறான், எனக்கு அது வேணுங்க, எனக்கு எப்படியாவது கிடைக்குமா, எப்படியா நான் பெற்றுக்கொள்ள முடியுமான்னு பெரிய ஒரு ஈகர்னஸ், பெரிய ஹங்கர்னஸ் அவனுக்கு இருக்குது பாருங்கள். அப்போ தேவன் பார்க்குற யார் சூஸ் பண்ணலாம், இதில் ஒருத்தன் வேணாம் இது என்ன போ அப்படின்றவனுக்கு போய் கொடுக்குறது சரியான காரியமா, எனக்கு கொடுங்க எனக்கு கிடைக்காதாங்கன்னு சொல்லி கை நீட்டுற ஆளுக்கு தரது கரெக்டாக இருக்குமா. யாக்கோபு இப்படிப்பட்ட ஆள் பாருங்கள், எப்படியாவது ஆண்டோட ஆசீர்வாதத்தை வாங்கிடணுங்க, எப்படியா கிடச்சுன்னு சொல்லி அதுக்கு தான் பாருங்கள் என்ன பண்ணுறான், எல்லா வேலையும் பண்ணுறான். ஆனால் அவன் போன வழி தப்பு. த வே யூஸ்டு டு பொசஸ் த பிளெஸிங் இஸ் அ ராங் ஒன். எந்த வழியை பயன்படுத்தி ஏமாற்றி வாங்கிடலாம் அப்படின்னு போனால் பாருங்கள், அது தப்பான காரியம். தேவன்கிட்ட ஜோம் பண்ணி தேவன்கிட்ட போய் சேர்ந்துருப்பான், தேவன்கிட்ட கேட்டிருந்தா கர்த்தரே அந்த ஆசை நிறைவேற்றிருப்பார், நீதிமான் விரும்புகிற கொடுக்கப்படும். ஆனால் அவனுக்கு என்ன வருதுன்னா, ஆசீர்வாதம் வேணுன்றதில் ஏமாற்றியே அதை வாங்கின்ற ஒரு இதில் போய் என்ன பண்ணுறான், ஏமாற்றி வாங்குறான் பாரு. இதனால் அனுபவிக்கிறான். இதனால் இந்த பிரசங்கம் சொல்கிற காரியம் என்னென்னா, நல்லவன் காலமே இல்லையாங்க, ஏமாத்தினா மட்டும் தான் பிழைக்க முடியுமா, ஏமாத்தினா உலகத்தில் வாழலாம் ஏமாற்றி தான் ஆகணுமா அப்படின்னு கேட்பீங்கன்னா, யாக்கோபோட கதை அதோட முடியல பாருங்கள். பார்ட் 1 தான் முடிஞ்சிருக்கு. பார்ட் 2 தெரியுமா உங்களுக்கு என்ன கதைன்னு? நேராக இங்கேருந்து தாய்மாமா வீட்டுக்கு போகிறான் பாருங்கள். எல்லாத்தையும் ஏமாற்றியாச்சு, அப்பாவை ஏமாற்றியாச்சு, அண்ணனை ஏமாற்றியாச்சு, இன்னும் யார் இருக்கா ஏமாற்ற சொல்லுங்கள், யாராக இருந்தாலும் நான் ஏமாற்றிடுவேன், நான் பெரிய அறிவாளி, நான் பெரிய தந்திரசாலி, யாராக இருந்தாலும் பார்த்துட்டு போகிறான் பாருங்கள். தாய்மாமா இவனோட பயங்கரமான ஆள் பாருங்கள். என்ன பண்ணுறான், ரைட்டு லெஃப்ட்டு ஃப்ரண்ட்டு பேக்குன்னு எல்லா வேலையும் சுற்றி ஏமாத்துறான் பாருங்கள். ஒரு காரியம் தர மாட்டான். ஒரு பெண்ணை நேசிக்கிறான் பாருங்கள், வேணுமென்றே 7 வருஷம் வேலை பார்க்க வச்சுட்டு வேறு பெண்ணை கட்டி கொடுக்குறான். திரும்பவும் நேசிக்கிற பெண்ணை கட்டி கொடுக்கறதுக்கு மறுபடியும் ஒரு 7 வருஷம் வேலை வாங்குறான் பாருங்கள். கிட்டத்தட்ட 20 வருஷம் வேலை பார்க்குறான். 10 முறை அந்த தாய்மாமா லாபான் என்ன பண்ணுறான், இந்த யாக்கோபுடைய சம்பளத்தை ஏமாத்துறான் பாருங்கள். ஏமாத்துறது மட்டும் இல்லை, இன்றைக்கெல்லாம் வேலை பார்க்குறவங்களுக்கு ப்ரைவேட் கம்பெனிலே பிஎஃப் தரல, அது தரலன்னா சண்டைக்கு போகிறாங்க பாருங்கள். என்ன பண்ணுறான், வேலைக்கு பார்த்ததுக்கு சம்பளம் தான் தரல, ஒரு ரிட்டையர்மெண்ட் பிளானுக்காக தான் தரவேணாமா, அப்படியே அனுப்பிச்சி விட்றான் பாருங்கள். அப்படியே குடும்பம் குட்டி எல்லாரையும் பிள்ளைகளை அப்படியே என்ன பண்ணுறான், சென்ட் பண்ணுறான். கர்த்தர் பார்க்குற அப்புறம் தான் யாக்கோபுக்கு அறிவு வருது பாருங்கள், வாழ்க்கை இப்படி வாழ முடியாது. எங்கள் அப்பாவை ஏமாற்றிட்டேன், எங்கள் அண்ணனை ஏமாற்றிட்டேன், நான் நினச்சேன் நான் பெரிய ஆள், நான் ஏமாத்தேன்னு பார்த்தா இவன் எப்படி இருக்கிறான், என்னோட பயங்கரமான ஆளாக இருக்கிறான்னு சொல்லி அப்போ தான் கொஞ்சம் அறிவு வருது பாரு. கர்த்தரை சார்ந்து கொஞ்சம் தீட்டுறான் பாருங்கள். அப்போ கர்த்தரே பிற்பாடு என்ன பண்ணுறாரு, லாபான்ட்ட இருந்து ஆசீர்வாதத்தை பிடுங்கி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுறாரு, யாக்கோபு கொடுக்குறாரு பாருங்க. புரிந்து கொள்கிறான், இந்த கர்த்தருடைய ஆசீர்வாதம் இதை நான் ஏமாற்றி, இதை சீட் பண்ணி, இது குறை சொல்லி, அது பண்ணி இது பண்ணி, என்னுடைய தந்திரத்தெல்லாம் யூஸ் பண்ணி அவனை கீழே காலை வாரி விட்டு இப்படி போகிற ஆசீர்வாதம் இல்லை. இது எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்னா, கர்த்தரே உயர்த்தா விட்டால் நான் மேலே போக முடியாது, இது கர்த்தரே செய்ய வேண்டும் என்பதை கடைசியாக புரிய வருது, அது தெளிவு வருது பாருங்கள். அப்புறம் கர்த்தரை நம்பி சார்ந்து கொள்கிறான். பிற்பாடு கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அவனை பெரிய உயர்வை கொண்டு வருகிறார். ஸோ என்ன சொல்ல வருகிறேன், ஏசா தேவ ஆசீர்வாதத்தை, தேவனுடைய விருப்பங்களை, தேவனுடைய நன்மைகளை அதை பெருசாக வாஞ்சிக்காதவன், அதை விரும்பாதவன். யாக்கோபு பெரிய வாஞ்சையும் தாகமுடையவன், தப்பான வழியில் அதை அட்டென்ட் பண்ண, ஆனாலும் அதை குறித்த பெரிய வாஞ்சையும் தாகமும் அதை குறித்த பெரிய ஒரு ஆசையும் உள்ள ஒரு நபர் பாருங்கள். எடுத்துக்கொள்ளும் மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்துக்கு 22 பாருங்கள். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவர் இடத்துல வந்து, ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதி உத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். என்ன நடக்குது, ஒரு கானானிய ஸ்திரீ இயேசுவை தேடி வரா பாருங்க. இயேசு அற்புதம் ஊழியம் செய்கிறார், பெரிய பெரிய வியாதியஸ்தலை சுகமாக்குறார், பெரிய பெரிய இல்லாமையில் இருக்கிறவங்களை நிறைக்கிறார், செத்து மனிதர்களை உயிரோடு கொண்டு வருகிறார். இப்படி பலவிதமான அற்புதங்கள், சப்பனை நடக்கிறாங்க, குருடர்கள் பார்க்குறாங்க, செவிடர்கள் கேட்கிறார்கள், இப்படி பலவிதமான அற்புதங்கள் எருசலேம் பட்டணத்தில் தேவன் எங்கெல்லாம் போகிறாங்க நடக்குது பாருங்கள். அப்போ இதை பார்க்குற கானானிய ஸ்திரீ தேவனை தேடி, இயேசுவை தேடி வருகிறா பாருங்கள். ஆனால் இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனைனா, இயேசுவோட சீஷர்கள்லாம் யூத மக்கள் பாருங்கள், யூத இனத்தார். இந்த கானானிய ஸ்திரீ ஆனவள் யாருன்னா, இவ ஒரு புறஜாதி பெண்ணு, வேறு ஜாதிக்காரி. இயேசுவோட சீஷர்களும் யூதர்கள் பாருங்கள். இவ வந்து யூதர் ஆள் கிடையாது பாருங்கள், கானானிய ஸ்திரீயாக இருக்கிறா. அப்போ என்ன ஒரு பிரச்சனைனா,
அப்போ இப்படிப்பட்ட ஒரு கானானிய பெண் வந்து என்ன பண்ணுறா, இயேசுவை தேடி வந்து எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர், என் மகள் வியாதிப்பட்டு கிடக்கிறான்னா, இயேசு என்ன பண்ணுறாரு, கம்முன்னு இருக்கார், பேசாமல் இருக்கார். எல்லா இடத்துலையும் வரப்போ பேசி தொட்டு சுகமாக தான் பண்ணுறாரு, பேசாமல் அமைதியாக இருக்கிறாரு. உடனே சீஷர்லாம் புரிஞ்சுக்கிறாங்க, இவன் வந்து நம்ம ஊருக்காரி கிடையாது, நம்ம ஜாதி இல்லை, இவன் என்ன பண்ணுறா இங்கே வந்துக்கிட்டு இயேசுட சுகம் வேணுமா. உடனே சொல்கிறாங்க, நீங்கள் கிளப்பிவிடுங்க, அவளை போக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி இயேசு என்ன பண்ணுறாங்க, சொல்லிவிடுறாங்க. பாருங்கள் 24 பாருங்கள். அதற்கு அவர் காணாமற் போன ஆடுகளாக இஸ்ரவேல் விட்டாரதுக்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல வென்றார். அவள் வந்து ஆண்டவரை எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகள் போடுகிறது நல்லதல்ல என்றார். அப்போ சொல்கிறார், காணாமல் போன ஆடாகிய இந்த இஸ்ரவேல் விட்டு அனுப்பப்பட்டேன் அன்றி வேறொன்றும் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லை என்ன சொல்கிறாரு, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகள் போடுவது நல்லதல்ல அப்படின்னு என்ன சொல்கிறாரு. இஸ்ரவேல் மக்கள் யூதர்கள் என்ன பண்ணுவாங்க, புறஜாதியை பார்த்து திட்டுவாங்க பாருங்கள். இஸ்ரவேல் மக்கள் புறஜாதியை பார்த்து நாயே அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க பாருங்கள். நாயேன்னு சொன்னால் புறஜாதியார் இஸ்ரவேலை பார்த்து பண்ணின்னு சொல்லி திட்டுவாங்க பாருங்கள். இப்படிப்பட்ட ஒரு இது பாருங்கள். இவங்க அவங்கள நாயின்னு சொல்கிறது, அவங்க பண்ணின்னு சொல்கிறது, இதெல்லாம் நடக்கும் பாருங்கள். அப்போ இயேசு சொல்கிறாரு, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகள் போடுறது நல்லதல்ல அப்படின்னு சொன்னால் ஷாக்கிங்கான ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. ஏசி அப்படி சொல்லணும். இயேசு சொல்கிறாரு, என் இடத்துல வருகிற ஒருவனையும் நான் புறமே தள்ளுவதில்லை. இயேசுவை பார்க்க குஷ்டரோகிலாம் வராங்க பாருங்கள். மற்ற 3 நீங்கள் வாசிக்கலாம், மற்ற 8 நீங்கள் வாசிக்கலாம். அவர்களை தொட்டு சொஸ்தமாக்கினார். சில இடத்துல சொல்கிறார், அவங்கள கட்டி பிடிச்சி சுகமாக்குறாரு. குஷ்டம் யாரும் தொட மாட்டாங்க, வேணுங்கனே அதை கட்டி பிடிச்சி தொட்டு நான் அப்படி சுகமாகன்னு காட்டுறாரு பாருங்க. அப்படிப்பட்ட தேவன் சொல்கிறாரு, பிள்ளையோட அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போகிறது நல்லதல்ல அப்படின்னு சொன்னால் பயங்கர அஃபென்சிவான ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். சில ஆள் இருக்காங்க, சின்னதாக அவங்களுக்கு கொஞ்சம் அஃபண்ட் ஆகிட்டா கூட அவங்கள்ட்ட பார்த்து பேசணும், அவங்கள்ட்ட கவனமாக பேசணும். கடந்த புதன்கிழமை அப்போ பைபிள் சேனல் சொல்லியிருந்தேன் பாருங்கள், தாழ்வு மனப்பான்மை பற்றிலாம் பேசியிருந்தேன் பாருங்கள். தாழ்வு மனப்பான்மை உள்ளவங்கள ரொம்ப கவனமாக கையாள வேண்டியதாக இருக்குது பாருங்கள். ஏன்னா எடுத்ததுக்கெல்லாம் கோச்சிக்குவாங்க. தே ஆர் லைக் டச் மீ நாட் பிளான்ஸ், தொட்டால் சுருங்கி அப்படி இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு கவனமாக ஹேண்டில் பண்ணோம். எங்களுக்கெல்லாம் வந்து இதாகிருங்க, நாங்களாம் தாங்கிக்க மாட்டோம், அஃபண்ட் ஆயிடுவாங்க. இவன் என்ன பண்ணல, ஏசு இப்படிப்பட்ட ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறா. அவன் என்ன சொல்கிறா, ஆமாண்டவரே நீங்கள் சொல்கிற மாதிரி நான் நாய் தான், ஆனாலும் நாய்க்குட்டிகள் மேஜிலேருந்து விழுகிற துணிக்கையை தின்னுமே, டேபிள்லேருந்து விழுகிற பிரெட் பீசஸ் என்ன பண்ணும் சாப்பிடுமே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறா, தேவனை உயர்த்துறா பாருங்கள். எனக்கு வந்து ஹோல் ஸ்லைஸ் ஆஃப் பிரெட் வேணாம், ஒரு பீஸ் பிரெட் நான் தர வேணாம். பிரெட்னா என்ன சொல்கிறாருன்னா சுகத்தை சொல்கிறார் பாருங்கள். பிள்ளைகள் அப்பம் என்பது சுகம். எனக்கு ஹோல் ஸ்லைஸ் ஆஃப் பிரெட் வேணாம், எனக்கு சின்ன அந்த பீசஸ் கீழே விழுகிறத நான் சாப்பிட்டு போகிறேனே அப்படின்னு தேவன்கிட்ட இயேசுகிட்ட சொல்கிறா பாருங்கள். இயேசுக்கு அப்படியே உள்ளம் ஜில்லுன்னு ஆயிடுச்சு பாருங்கள். 28 பாருங்கள். இயேசு அவளுக்கு பிரதி உத்தரமாக, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகக்கூடாது என்ற அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். சொல்கிறாரு பாருங்கள், உன்னுடைய விசுவாசம் பெரியது, உன்னுடைய விசுவாசம், ஃபெய்த் இஸ் அ பிகர் ஒன், பெரிய விசுவாசம் இருக்குது. இந்த பெரிய விசுவாசத்தை கொண்டு வரது தான் என்ன பண்ணுறாரு, நாய்க்குட்டியை சொல்கிறாரு, காணாமல் போன அவன் வீடாகிய இந்த வீட்டுக்கு வந்தேன்னு சொல்லி தான் சொல்கிறாரு பாருங்கள். என்ன பண்ணுறாரு, அவளை விரட்டுறதுக்காக இல்லை, அவளை துரத்தி விடுறதுக்காக இல்லை, சொன்னார் பாருங்க, என் இடத்துல வர யாரையும் புறமே தள்ள மாட்டேன்னு சொல்கிறாரு. சொன்ன மாதிரியே அவளை புறமே தள்ளாமல் சேர்த்து என்ன பண்ணுறாரு, சுகமாக்குறாரு. ஏசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாருங்கள். ஏன்னா புறஜாதியான பெண்ணு தான் அவள், ஆனால் என்ன பண்ணுறா, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை, சுகம் என்னது, கர்த்தருடைய ஜீவன், கர்த்தருடைய ஆசீர்வாதம், அதை விரும்பி அதை வாஞ்சித்து நான் பெற்றுக்கொள்ளாமல் போக மாட்டேன், எனக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்ற ஒரு டிசையரோடு என்ன பண்ணுறா, வந்து அதை கேட்டு பெற்றுக்கொண்டு போகிறா. இதே ஆசை யாருக்கு இருக்குது, யாக்கோபுக்கு இருக்குது பாருங்கள். யாக்கோபு இப்படிப்பட்ட ஆசை பிடிச்ச ஆள் பாருங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் மேலே, ஜீவன் மேலேயும் பெரிய ஒரு ஆசை உள்ள, ரொம்ப ஆசை பிடிச்ச ஒரு நபர் யார், இந்த யாக்கோபு பாருங்கள். அப்போ யார் இந்த ஆசீர்வாதத்தை, இந்த ஜீவனை விரும்புகிறார்களோ அவர்கள் மேலே இது வந்து தங்குகிறது, அவர்கள் மேலே சேர்கிறது பாருங்கள். அப்போ என்னது இந்த ஜீவன் என்றால் என்ன, கர்த்தருடைய ஜீவன் சொல்கிறோமே, எல்லா நன்மைகள் சொல்கிறோமே, எப்படி இதை அடைவது, எப்படி இதை பெற்றுக்கொள்வது, ஜீவனை எப்படி நாம் அடைந்து கொள்வது, எடுத்துக்கொள்வோம். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம். ஆவியை உயிர்ப்பிக்கிறது மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது, நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. என்ன சொல்கிறாரு, நான் உங்களுக்கு சொல்கிற வசனங்கள் எப்படி இருக்குதா, ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்கள், வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. எது ஜீவனாக இருக்குது, எங்கே ஜீவன் இருக்குது, தேவனுடைய வசனம், தேவனுடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் அப்படி எடுத்துக்கோங்க. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும், என்ன சொல்லுது பாருங்கள், தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும். எல்லாரும் சொல்லுங்கள், தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையுள்ளதாயும் இருக்கிறது. அப்போ அங்கே என்ன பார்த்தோம், நான் உங்களுக்கு சொல்கிற வசனங்கள், தேவனுடைய வார்த்தைகள் எப்படி இருக்குதான், ஜீவனும் வல்லமையாக இருக்குது, ஆவியாயும் ஜீவனாயும் இருக்குது என்று வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 20 வாசிக்கிறோம் பாருங்கள். என் மகனே, என் வார்த்தையில் கவனி,
என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாது இருப்பதாக அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள், அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம். எல்லாரும் சொல்லுங்கள், தேவனுடைய வார்த்தையை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அது ஜீவனும் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம். அப்போ ஜீவன் எங்கே இருக்குது? தேவனுடைய வார்த்தைக்குள்ள இருக்குது. சூஸ் லைஃப், ஜீவனை தெரிந்து கொள்ளுங்கள் என்றால் எதை பற்றி வேதம் சொல்லுகிறது? தேவனுடைய வார்த்தையை தெரிந்து கொள்ள சொல்லுகிறது. பாருங்கள், தேவனுடைய வசனத்தை தெரிந்து கொள்ள சொல்லுகிறது. தேவனுடைய வார்த்தையாகிய இந்த நன்மையை, இந்த ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள்ள சொல்லுது. பாருங்கள், அப்போ ஜீவன் மேலே ஆசை இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? இந்த வார்த்தை மேலே பெரிய வாஞ்சை, இந்த வார்த்தை மேலே ஒரு பெரிய பற்று. ஜீவன் வேற எங்கேயும் இல்லை, எங்கே இருக்குது? இந்த வசனத்துக்குள்ளாக இருக்குது, இந்த வார்த்தைக்குள்ளாக இருக்கிறது. அன்றைக்கு ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு என்ன பண்ணார்? வாக்கு தத்தத்தை கொடுத்தார். உன்னை பெரிய ஜாதியாக்கி ஆசிரியத்து பேரை பெருமைப்படுத்த சொல்கிறாரு. பாருங்க, இதுக்கப்புறம் வாசிக்க நேரில் உபாகம் புஸ்தகம்லாம் நீங்கள் வாசிச்சு பாருங்க. பிற்பாடு உபாகம் 30ஆம் அதிகாரம் 28ஆம் அதிகாரம் இப்படி இடம்லாம் எடுத்து வாசிச்சிங்கன்னா தேவன் இன்னும் பெருசாக சொல்கிறது ஆசீர்வாதத்தை பற்றி. அப்போ எப்போ இது வந்து உங்கள் மேலே தங்க போகுது, எப்போ உங்களுக்கு கிடைக்க போகுது என்றால் இது குறித்து ஒரு பெரிய வாஞ்சை இருக்கும்போது. எந்த வாஞ்சை? இந்த வசனத்தின் மேலே ஒரு பெரிய வாஞ்சை, தேவ வார்த்தையாகிய இந்த வசனத்தின் மேலே ஒரு பெரிய வாஞ்சை, ஒரு பெரிய பசி தாகம் இது மேலே இருக்கிறப்ப இது என்ன பண்ண போகுது? இவங்க வாழ்க்கையில் ஜீவனை பிறப்பிக்கும். இப்படி தான் என்ன பண்ண போகிறோம்? ஜீவனை தெரிந்து கொள்ள போகிறோம். உபாகம் 30ஆம் அதிகாரத்திலே அந்த 14ஆம் வசனத்தை எடுத்துக்கோங்க. நீ அந்த வார்த்தையின்படி செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. எந்த வார்த்தையை பற்றி சொல்கிறாரு? தேவ வார்த்தையாகிய விதையை பற்றி சொல்கிறாரு. பாருங்க, அப்போ இந்த வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்குது? உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் இதயத்திலும் இருக்கிறது. எப்படி இருக்க முடியும்? வசனத்தை எடுத்து வைத்துக்கொண்டு இதை படிப்பதன் மூலமாக, இதை தியானிப்பதன் மூலமாக, இதை அறிக்கை செய்வதன் மூலமாக, இதன் மேலே ஒரு பெரிய வாஞ்சை இருப்பதன் மூலமாக, ஒரு பெரிய ஆவிக்குரிய பசி வசனத்தை குறித்து இருப்பதன் மூலமாக என்ன இருக்க போகுது? ஜீவன் உண்டாக போகுது. அந்த ஜீவன் அது பரிபூர்ண ஜீவன், நித்திய ஜீவன், உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம். ஆண்ட்ரூ மக்கள் ஊழியக்காரர் சொல்கிறார் பாருங்க, இட் இஸ் இம்பாசிபிள் ஃபார் யூ டு பி நாட் ஹீல்டு ஹியரிங் த வேர்ட் ஆஃப் காட் மெடிடேட்டிங் இட் ஆன் டே அண்ட் நைட். அதாவது வசனத்தை கேட்டு அதை தியானித்து தொடர்ச்சியாக அதை பண்ணிட்டே இருப்பீங்கன்னா நீங்கள் சுகமாகாமல் இருக்க வாய்ப்பே இல்லை. டே அண்ட் நைட்டு அதை கேட்டு செஞ்சுக்கிட்டு வாழ்கிறப்ப சுகமாகாமல் இருக்க முடியாது. சுகம் நிச்சயம் வந்தே சேரும், ஆரோக்கியம் வந்தே சேரும். வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவுக்கு தப்பு வைக்கிறான்னு வாசிக்கிறோம். அப்போ நான் கேட்குறேன், இன்றைக்கு உங்களுக்குள்ளே இதை குறித்து ஒரு பெரிய ஆசை இருக்குதா? ஒரு பெரிய ஹங்கர் இருக்குதா? ஸ்பிரிச்சுவல் ஹங்கர்னஸ், ஒரு இன்னப்பட்டன்ஸ்னால் பசி இன்மை, ஆவிக்குரிய பசி இன்மை. நல்லா அப்படைட் இருக்குன்னா நல்லா பசி இருக்குன்னு அர்த்தம். பாருங்கள், பொதுவாக பாருங்கள், உலகத்திலே அப்படைட் அதாவது பசி என்ன சொல்கிறாங்க? நல்லா பசிக்குன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், ஒரு ஆளுக்கு பசியே இல்லை, காலையிலையும் சாப்பிட்லங்க, மதியமும் சாப்பிடல, நைட்டு பசி இல்லைன்னா ஒன்று என்ன பண்ணுவாங்க? வீட்டில் வந்து பரவாயில்ல ஒரு டம்ளர் சோறு மிச்சம், அரிசி கம்மியாக பொங்க போடுன்னு சொல்லி என்ன பண்ண போகிறதில்ல, நல்லது கொஞ்ச நாள் சாப்பிடாமல் இருக்க நல்லா தான் போகலன்னு சொல்லி விடுறதில்ல. என்ன பண்ணுறாங்க? உடனே என்ன செய்யணுமோ என்ன பண்ணணுமோ பார்த்து செஞ்சு எப்படியா அந்த பசி என்ன பண்ணணும்? கொண்டு வரணும். பசி இல்லாமல் இருக்கக்கூடாது. இங்கே கலெக்டர் ஆஃபீஸில் இங்கே போகிறப்ப காலையெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஓடுவாங்க. பாருங்கள், ஒரு போலீஸ் அங்கே இருப்பார், நல்லா ஓடுவார். பாருங்கள், ஒரு 10 ரவுண்டு ஓடுவார். பாருங்கள், கிரவுண்டை சுற்றி 10 ரவுண்டு அடிப்பார், மயரமாக அடிப்பார். பாருங்கள், அப்போ உன்னால் டேடிகிட்ட பேசியிருந்தா அப்புறம் சொல்லியிருக்கப்ப கேட்டிருந்தாங்க. பாருங்கள், சொன்னார், ஏன் அப்படி ஓடுறீங்க, எதுக்கு இப்படி ஓடுறீங்க, நல்லா ஃபிட்டாக இருக்கிறார். பாருங்கள், சொல்கிறாரு, பசிக்க மாட்டேன்து, பசி இருக்க மாட்டேன்து. பசிக்க மாட்டேன்துன்னா வீட்டில் உட்காந்து சரி பசிக்கலையே சாப்பாடு மிச்சம்னு உட்காரதில்ல. பாருங்கள், பசியை உண்டு பண்ணி சாப்பாடு உள்ளே போகணும். ஏன்னா அதான் என்னது பலனை தரப்போகுது. ஸோ அதே மாதிரி தான் பாருங்கள், ஆவிக்குரிய காரியத்துலேயும் ஒரு பசி வேணும். பாருங்கள், தாகம் வேண்டும். ஒரு ஆளுக்கு ஆவிக்குரிய இதில் பசியே இல்லை, தாகமே இல்லை அப்படின்னா இட்ஸ் அ ப்ராப்ளம். அது அங்கே ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. பாருங்கள், ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது மூலம் சொல்லிடுறேன், ஆவிக்குரிய பிரச்சனை அதாவது ஆவிக்குரிய பசியின்பன்றது அது என்ன பண்ண போன்ற சொல்கிறதுக்கு முன்னாடி அது என்னென்னு சொல்லிடுவோம். என்னென்னு தெரியணும்ல முதல்ல. வாட் இஸ் ஸ்பிரிச்சுவல் இன்அப்பட்டன்ஸ்? ஆவிக்குரிய பசியின்மை என்றால் என்ன? ஒரு சின்ன செக்கப் பண்ணுவோமா? சீக்கிரம் செக்கப் பண்ணிடுவோம். டாக்டர் போனால் செக்கப் பண்ணுறாங்க பாருங்கள். அந்த மாதிரி உங்களுடைய ஆவிக்குரிய பசியை ஒரு செக்கப் பண்ண ரெடியாக இருக்கிறீங்களா எல்லாரும்? ஸோ ஆவிக்குரிய பசியின்மை தேவ வசனத்தை கேட்கறது, அனுதினமும் தேவனுடைய வார்த்தையை கேட்பது, ஜெபிக்கிறது, கர்த்தரை போய் ஆராதிக்கிறது, இல்லை நல்ல ஒரு செய்தியை கேட்கறது, இப்படி பாட்ட காரியங்களை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன, உங்களுடைய ஒப்பீனியன் என்ன, அதை பற்றி நீங்கள் எப்படி அணுகுறீங்க? உங்களுக்கு ரொம்ப ஆவலாக இருக்குது. அது வந்து இன்றைக்கி நான் இன்றைக்கி எந்திரிச்சிட்டேன், போய் இந்த வசனத்தை படிக்கணும், இதை நான் போய் இந்த வசனத்தை எடுத்து ரீட் பண்ணணும், படிக்கணும், கர்த்தர் கூட இது மூலம் பேசுவார். இல்லை ஜோம் பண்ணுறப்ப கர்த்தரை போய் ஜெபிக்க போகிறேன், கர்த்தர் என்னுடைய பிரச்சனை சந்திப்பார், எல்லாத்தையும் மாற்றுவார், கர்த்தரை ஆராதிக்க போகிறேன், தேவனை கர்த்தரை ஆராதிக்க போகிறேன் அப்படின்றது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வாஞ்சையை தருதா? ஐ ஜாலி அப்படின்னு உள்ளத்தில் ஒரு 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 சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாகி அப்படி போய் செய்ய போகிறீங்களா?
நான் சொல்கிறேன் நல்ல ஒரு பசி இருக்குது, ஆவிக்குரிய பசியில் நல்லா இருக்குது, நல்லா ஒரு ஒப்பட்டிகிட்டு இருக்குது. ஒருவேளை அப்படிலாம் இல்லைங்க, ஏதோ தரம் படிக்கிறேன், இதை செய்யணுமே, இது வேறு ஒரு அதிகாரத்தை படிச்சிடணுமே, ஏசு வேறு 1 மணி நேரம் கூட நான் ஜோம் பண்ண முடியாதுன்னு கேட்டிருக்காரு, 1 மணி நேரம் ஜோம் பண்ணணுமே அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு ஓட்டுறதா, இல்லை பண்ணணுமேன்றக்கா செய்கிறதா? எப்படிப்பட்ட எண்ணம் உடையவர்களாக இருக்கிறோம்? ஒருவேளை அப்படிப்பட்ட எண்ணம், இதை பற்றி பெரிய வாஞ்சை இல்லை தாகம் இல்லாமல் இதை செய்கிற மக்களாக இருப்போமானால், நான் சொல்கிறேன் ஆவிக்குரிய பசி இன்மை, ஸ்பிரிச்சுவல் இன்அப்பட்டன்ஸ், அங்கே ஒரு ஆவிக்குரிய ஒரு பசி இன்மையோடு இருக்குது பாருங்கள். அதனால தான் என்ன இல்லை, இந்த காரியத்து மேலே பெரிய வாஞ்சை இல்லை. சரி, சிலர் என்ன சொல்கிறீங்கன்னா, சிலரோட இது என்னென்னா, என் பிரச்சனை போய் நான் கர்த்தருடைய வசனத்தை ஆவலோட படிக்கலை, கர்த்தர் ஜோம் பண்ணுறப்ப ஆவலோட போய் ஜோம் பண்ணலை, கர்த்தரை போய் ஆராதிக்கிறப்ப சந்தோஷத்தோடு போய் ஏம்னஸோடு போய் அப்படின்ட்டு போய் சந்தோஷமாக போய் நான் ஆராதிக்காமல் இருக்க எனக்கு பிரச்சனை இல்லை. என் பிரச்சனை என்ன, நான் பைபிளே படிக்கிறது இல்லை, நான் ஜெபிக்கிறதே இல்லை, நான் ஆராதிக்கிறதே இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லுவீங்கன்னா, சரி கடைசியாக வருவோம், கடைசி அதை பார்த்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு காரியம் இருக்குன்னா அப்படி இருக்கணும்னு வச்சுக்கோங்க. சரி, 2வது டெஸ்ட் சின்னதாக வைப்போம் பாருங்கள். இதோட சபைக்கு வருவதை குறித்து உங்களுடைய எண்ணம் எப்படிப்பட்டதாக இருக்குது? சபைக்கு வந்து கர்த்தரை பாடி ஆராதித்து கர்த்தருடைய வசனத்தை கேட்கறது குறித்து உங்கள் அபிப்பிராயம் என்ன? கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு நல்லா ஓடி வரீங்களா உற்சாகமாக? எல்லா மக்களோட சேர்ந்து என்ன பண்ண போகிறேன், கர்த்தரை பாடி ஆராதிக்க போகிறேன். இஸ்ரவேல் துதியில் மாத்திரம் அவர் வாசமாக இருக்கிறாரு, நல்லா பாட ஆராதிக்க என்ஜாய் பண்ணுற ஒரு இடம், அது அற்புதமான கர்த்தரை பாடி துதிக்கிற இடமா இருக்குது, கர்த்தரை சந்திக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாஞ்சையோடு வந்து ஆராதனை செய்கிறீங்களா? நான் சொல்கிறேன் நல்ல ஒரு ஆவிக்குரிய பசி இருக்குது பாருங்கள். என்ன சொல்லலை அப்படின்னா, சும்மா கை தட்டுறது, பாட்டு கூட ஓரளவு வர்றது, ஆனால் உள்ளத்துக்குள்ளே அதே பயம், அதே கவலை, இல்லை வேறு ஏதாவது எண்ணம் சிந்தனைகள், இதுதான் உள்ளத்தை அப்படியே ஆட்கொண்டு இருக்குமானால், நான் சொல்கிறேன் அங்கே ஒரு ஆவிக்குரிய பசி இன்மை. இதை கொடுத்து ஒரு பெரிய வாஞ்சையோடு தாகத்தோடு பண்ண முடியாமல் இருக்க காரியம் என்னது? இது ஒரு ஆவிக்குரிய பசி இன்மை பாருங்கள். சரி, வசனத்தை எடுத்துக்கொள்ளும். தேவ சத்தியத்தை கேட்க போகிறீங்க, பாஸ்டர் பிரசங்கம் பண்ண போகிறாங்க, இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க, இதை எப்படி அணுகிறீங்க? இதை குறித்து ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குதா? இதை குறித்த புரிய ஒரு ஈகர்னஸோட போய் ஆனால் கேட்க போகிறேன், கர்த்தர் வசனத்தை கொண்டு பேச போகிறாரு, என் பிரச்சனை என்னென்னு எனக்கும் தெளிவாக தெரியாது, பாஸ்டருக்கும் ஒன்றும் தெரியாது, ஆனால் யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு நல்லா தெரியும். கர்த்தர் உங்கள் வசனத்தை கொண்டு பேசுங்க, எனக்கு வெளிப்படுத்தி காண்பீங்க, உங்களோட சத்தியத்தை எனக்கு வெளிப்படுத்துங்க, என் கூட பேசுங்க அப்படின்ற அளவு இந்த வசனத்தை கேட்குறதுக்கு ஒரு சந்தோஷத்தோடு ஒரு ஆவலோடு இதை வந்து நீங்கள் கலந்து கொண்டீங்களா? வசனத்தை கேட்குறீங்களா? நான் சொல்கிறேன் நல்லா இருக்கிறீங்க, ஆவிக்குரிய பசி நல்லா இருக்குது, ஸ்பிரிச்சுவலி ஆவிக்குரிய பசி நல்லா இருக்குது, எல்லாம் ஹெல்த்தியாக இருக்கிறீங்க. ஒருவேளை அந்தளவு பெரிய வாஞ்சை இல்லை, பெரிய தாகம் இல்லை, வசனத்தை குறித்து கேட்குறப்ப ஐயோ 1 மணி நேரம் அடுத்து போகணுமா, மணி இப்போ எவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு, டைம் வேறு எவ்வளோ ஆயிடுச்சு, போன வாரம் சிக்கன் எடுத்தோம், அடுத்த இந்த வாரம் மட்டன் எடுக்கணும், எவ்வளோ நேரம் லேட் ஆகி போச்சுன்னா அவன் ஈரெல்லாம் போட மாட்டான், இங்கே வர மணி இப்போ 12 ஆச்சு இன்னும் பேசியிருக்கத அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே இதை பற்றின எண்ணம். இல்லை சில பேருக்கு எப்படின்னா, ஐயோ இதை முடிச்சுட்டு அங்கே ஒரு கல்யாணம் இருக்குது, இங்கே ஒரு கல்யாணம் இருக்குது, இதை போட்டோமா, அந்த நெக்லஸை போட்டோமா, இதை போட்டோமா, இந்த ட்ரெஸ் ஓகேவா, இதை பற்றி எண்ணம். சில நேரத்தில் எந்த எண்ணமும் இல்லை பாருங்கள் சிலருக்கு. இங்கே இருந்துக்கிட்டு அடுத்த மாதம் அந்த நாளில் நான் எப்படி வேலை செய்ய போகிறேன், அங்கே நான் என்ன பண்ண போகிறேன், அதை பற்றின ஒரு கவலை, அதை பற்றின ஒரு பயம், இப்படி பல்வேறு காரியங்கள் பாருங்கள் பிரசங்கத்தின் வேலையில். இன்னும் நான் சொல்லுவேன் உங்களுக்கு, முதல் சீரிஸில் சொன்னேன் பாருங்கள். சரி, அதாவது இப்போ அந்த வசனம் பேசப்பட்டிருக்கு பாருங்கள், இப்போ நான் பேசியிருக்கேன், இப்போ வசனத்தை சொல்கிறேன் பாருங்கள். இந்த வசனத்தை பேசுகிற இந்த வேலையில் கூட சில பேர் இங்கே உட்காந்துக்கிட்டே வீட்டை நினச்சிட்டு இருப்பாங்க, வீட்டில் குழம்பு எப்போ போய் வைக்கிறது, வீட்டில் எப்போ போய் சமைக்கிறது, எப்போ சர்ச்சு முடியும், எப்போ அந்த வேலையை செய்கிறது, எங்கே போகிறது, என்ன பண்ணுறேன்னு சொல்லி என்னை தான் பார்க்குறாங்க. வசனத்தை கேட்குறாமா இங்கே தான் உட்காந்துருக்காங்க. தே ஆர் ஃபிசிக்கலி ப்ரெசன்ட், மென்டலி ஆப்சண்ட்டாக சிலர் இங்கே இப்போ இருக்கலாம் பாருங்கள். நான் சொல்லியிருக்கேன் இந்த வேலையில் கூட சில பேருக்கு அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களோட பிரச்சனை, அவங்களோட கவலை அப்படியே மனசில் இறங்கி பேச போகிற சத்தியம் கேட்க முடியாத அளவுக்கு எண்ணம் எங்கெங்கேயோ அப்படியே இட் இஸ் வேண்டரிங். இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்தை சுற்றுறமோ அங்கங்கே சுற்றிக்கிட்டு வருது, அங்கே போகுது, இங்கே வருது, அங்கே வருது, பைபிளுக்கு மட்டும் வர மாட்டேங்குது. அந்த மாதிரி மனம் என்ன பண்ணுது, போயிட்டுருக்கு பாருங்கள். அப்போ என்ன சொல்ல வருகிறேன், இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் உடையவர்களாக இருப்போம். இதை பற்றி பெரிய வாஞ்சை இல்லை, பசி இல்லைன்னா இது ஒரு ஆவிக்குரிய பசியின்மை, இட்ஸ் அ ப்ராப்ளம், இது ஒரு பிரச்சனை. சரி, இதை விட இன்னும் சிம்பிளான ஒரு டெஸ்ட் ஈஸியான காரியத்தை வைப்போம் பாருங்கள். சபைக்கு வருவதை குறித்து உங்களுடைய எண்ணம் என்ன? சபைக்கு ஞாயிறு ஆராதனை நடக்கிறப்ப
இங்கே வரது உங்களுக்கு எப்படிப்பட்டதாக இருக்குது? சபைக்கு வரப்போ எந்திரிச்சு காலை எந்திரிச்ச உடனே இன்னைக்கு சர்ச் இருக்குது, இன்னைக்கு சபைக்கு போக போகிறோம், கர்த்தரை ஆராதிக்க போகிறோம், கர்த்தர் வசனத்தை பேச போகிறாரு, கர்த்தர் வசனத்தை கொடுக்க போகிறாரு, என்னை அது மூலமாக போஷிப்பார், நிறைப்பார் என்பது குறித்த ஒரு பெரிய ஈகர்னஸ் ஆவலோடு வந்து கேட்க வருவீர்களானால் நான் சொல்கிறேன், நல்ல ஒரு ஆவிக்குரிய பசி இருக்குது, நல்ல ஒரு வாஞ்சை இருக்குது, நல்ல ஒரு தாக்கத்தோடு என்ன பண்ணுறீங்க இருக்கிறீங்க. ஸ்பிரிச்சுவலி அந்த அப்படைட் எப்படி இருக்குது? நல்லா ஹெல்த்தியாக இருக்குது பாருங்கள். ஒருவேளை இதை குறித்த பெரிய இது இல்லை, சபைக்கு வரதை குறித்து வந்து ஆராதிப்பது குறித்து பெரிய ஒரு வாஞ்சையோ தாகம் உள்ள ஒருவேளை மிஸ் பண்ணால் கூட அதை குறித்த பெரிய கரிசனை இல்லை அப்படின்னா நான் சொல்லுவேன் ஆவிக்குரிய பசியின்மை வியாதி பாருங்கள். இது வந்து இப்படிப்பட்ட ஃபீலிங்ஸ் இருக்குது அவங்களுக்குள்ள. ஆராதனை மிஸ் பண்ணுறப்ப, வசனத்தை கேட்க முடியாமல் போகிற நேரம் வரப்போ இதை குறித்த ஒரு பசி, இதை குறித்த ஒரு ஐயோ விட்டுட்டோமேன்ற ஒரு வருத்தம் இருக்குதா? நான் சொல்கிறேன் அப்படிப்பட்ட வருத்தம் இருக்குது. அப்படி இருக்குன்னா எப்படி இருக்கிறீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் அப்போ டைட் நல்லா இருக்குது, ஹெல்த்தியாக இருக்கிறீங்க, இன்னப்பட்டன்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது, இல்லைங்க எனக்கு வாஞ்சே இல்லை தாகமும் இல்லை அப்படின்னு சொல்லிடலானால் அங்கே என்ன பிரச்சனை இருக்குது? ஆவிக்குரிய பசியின்மை. அப்போ முதல் கேட்டகரி இதை கொடுத்த பெரிய வாஞ்சை, வசனத்தை கொடுத்த பெரிய வாஞ்சை, பெரிய தாகம், பெரிய விருப்பம், பெரிய பற்று இருக்குமானால் நான் சொல்லுவேன் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் போகணும் போகாதீங்க, நீங்கள் நல்லா இருக்கீங்க, யூ ஆர் ஹெல்த்தி, நல்லா இருக்கபடினால நீங்கள் என்ன பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை, தொடர்ந்து செய்யுங்க. நல்லா இருக்குன்றால ஜங்க் ஃபுட்டை சாப்பிடாதீங்க, எல்லாத்தையும் சாப்பிட வேணாம். தொடர்ந்து செய்கிற காரியத்தை ஆவிக்குரிய பசியை காத்து கொண்டு அதில் தொடர்ந்து தேவன வசனத்தை தேடி வாஞ்சித்து அதிலே நடந்து தொடர்ந்து அதில் பெருகுங்க. கர்த்தர் தினமும் என்ன பண்ணுவார்? ஆத்மாவை கொழுமையினால் நிரப்புறவராக இருக்கிறார். பசி உள்ள ஆத்மாவை அப்படி பண்ணுறாரு. அப்போ தொடர்ந்து பண்ணுங்க. ரெண்டாவது கேட்டகரி, எனக்கு பெரிய வாஞ்சலாம் இல்லைங்க, ஆவிக்குரிய ரீதியில் வசனத்தை தேடணும், சர்ச்சுக்கு போகணும், பசி இல்லை, தாகம் இல்லை, ஒரு பெரிய வாஞ்சை இந்த வசனத்தை குறித்து பிரசங்கத்தை குறித்து இல்லை என்றால் நான் சொல்லுவேன் பாருங்கள், இட் இஸ் அ ப்ராப்ளம். அது ஒரு பிரச்சனை. உங்களை ட்ரீட்மெண்ட் பண்ணணும், போயிடாதீங்க, வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது, ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுத்துக்கணும் பாருங்கள், பண்ணணும். இது என்னங்க பண்ணிட போகுது, பசியின்மை என்ன செஞ்சிட போகுது அப்படின்னு கேட்பீங்கன்னா என்ன பார்க்குறோம்? உபாகம் 30ஆம் அதிகாரம் 19-20 ஜீவனும் ஆசீர்வாதம் மரணமும் சாவும் இருக்கிறது, நீ பிழைத்திருக்க முடியும், ஜீவனை தெரிந்து கொள். எப்போ தெரிந்து கொள்ள முடியும்? உள்ளத்தில் ஒரு ஆசை உண்டான மட்டும் தான் என்ன பண்ண போகிறோம்? போய் அதை கிளிக் பண்ண போகிறோம் பாருங்கள். போய் ஜீவனை தெரிந்து கொள்ளாத பட்சத்தில் என்ன ஆக போகுது தெரியுமா உங்களுக்கு? ஆட்டோமேட்டிக்காக ஆப்ஷன் மரணத்தை சூஸ் பண்ண போகுது. ஏன்னா வாழ்கிற உலகம் எப்படிப்பட்ட உலகம்? மரணத்தின் உலகம், சாபத்தின் உலகம், பாவத்தின் உலகம், பிசாசு கெட்சிக்கிற சிங்கங்கள் சுற்றிக்கிட்டு இருக்கிறான் பாருங்கள். அப்போ ஜீவனை நான் தெரிந்து கொள்ள போகிறேன்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை நாம் தெரிந்து கொள்ளாத பட்சத்தில் என்ன ஆக போகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக மரணத்தில் தான் ஆப்ஷன் கிளிக் ஆகுது பாருங்கள், அங்கே போய் விழுந்துருது பாருங்கள். அப்போ ஒரு தீர்மானத்தை எடுத்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மக்களாக இருக்கிறோம். எதுக்காக சொல்ல வரேன்னா உங்களுக்கு குற்றப்படுறதுக்காக சொல்லலை பாருங்கள், உங்களை எதுவும் நீ இப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லி பண்ணுறதுக்காக சொல்லலை. எதுக்காக சொல்ல வர? உள்ளே இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. சில எப்படி நினைக்கலாம்னா ஓகே நான் நல்லா தான் இருக்கிறேன், சர்ச்சை கரெக்டாக வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி சிலர் இருக்கலாம் பாருங்கள். ஆனால் இது வந்து வெறும் ஒரு நாள் சபைக்கு வந்துட்டு போகிறத வச்சு உங்கள் ஆவியின் பசியை கால்குலேட் பண்ண முடியாது பாருங்கள். வாழ்க்கையில் மாதத்தில் 30 நாள் 31 நாள் இருக்குது, வாரத்தில் 7 நாட்களில் ஒரு நாள் 2 மணி நேரம், சிலர் இன்னும் எக்ஸ்ட்ரா போச்சுன்னா புதன்கிழமை வரீங்க, சனிக்கிழமை வரீங்க, இந்த மாதிரி இருக்குது. ஆனால் உங்கள் வாழ்க்கை பெரிய வாழ்க்கையாச்சே, இதோட பல நேரம் உங்கள் வேலையில் குடும்பத்தை செலவு பண்ணிருக்கிறீங்க. அங்கே எப்படி வாழ்கிறீங்க, அங்கே எப்படி உங்கள் நடத்த இருக்குது, அங்கே எப்படிப்பட்ட ஆசை இருக்குது என்பது ரொம்ப முக்கியமான காரியமாச்சே. அப்போ அதுக்கு தான் அதை வெளியே கொண்டு வரேன், உள்ளே இருக்குன்றத காண்பிக்கிறேன் பாருங்கள். சரி, அப்போ இதை எப்படி சரி பண்ணலாம், எப்படி சால்வ் பண்ண முடியும்? பிரச்சனையை சொன்னால் தான் பாருங்கள் சால்வை வந்து சொல்யூஷனை மக்கள் கேட்பாங்க, ஈகராக கேட்பாங்க. அப்போ எப்படி சால்வ் பண்ணலான்னா முதல் வழி எப்படி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இதுக்காக முதல்ல நம்ம ஜெபிக்க வேண்டும். இதுக்காக என்ன பண்ணணும்? ஒரு ஆண்டவரே எனக்கு ஒரு பசியை தாங்க, இப்படி ஒரு மனுஷனாக இருக்கிறேன், நான் எப்படி இருக்கிறேன், இன்னும் தேவனை தேட வேண்டிய விதத்தில் தேடலை, தேவனுடைய வார்த்தை படிக்க வேண்டிய விதத்தில் படிக்கலை, தேவனுடைய பிரசங்கத்தை கேட்க வேண்டிய விதத்தில் கேட்கல, இன்னொருத்த சேர வேண்டிய விதத்தில் நான் சேரல. ஆக்சுவலி ஐ எம் மிஸ்ஸிங் மை லைஃப். என் வாழ்க்கையை நானே போட்டு மெஸ்அப் பண்ணியிருக்கேன், கெடுத்துக்கிட்டு இருக்கேன், எனக்கே தெரியாமல் பண்ணியிருக்கிறேன். ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன், மன்னிங்க, எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு ஆசையை தாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும்? கேட்கணும் பாருங்கள். கேட்டிருக்கீங்களா நீங்கள்? நான் கேட்டிருக்கேன் பாருங்கள், அநேகத்தை கேட்க வேண்டியதாக இருக்குது பாருங்கள். ஏன்னா மனசு பாருங்கள், உள்ளம் இதயம் உலகத்தை வாழ்கிறனால பல காரியங்களில் போய் பதிய வாய்ப்பு இருக்கிறது. அப்போ அடிக்கடி அதை ரீசென்டர் பண்ணி ஆண்டவரே என்னை மறுபடியும் என்ன பண்ணுங்க, சத்தியத்துக்குள்ள நடத்துங்க, இதன் மேலே பெரிய வாஞ்சையை தாங்க, இதுக்கு மேலே பெரிய ஒரு ஆசையை தாங்கன்னு சொல்லி இதை கேட்க வேண்டிய மக்களாக, வாஞ்சிக்க வேண்டிய மக்களாக இருக்கிறோம். யாரை சொல்கிறேன்? உண்மையாகவே எனக்கு வேணுங்க, எனக்கு வேணும்னு சொல்லி யாக்கோபு எப்படி அப்படி ஆவலாக இருந்தால் பாருங்கள். அவனை மாதிரி யார் ஒருத்தர் ஜீவனை வாஞ்சிக்கிறார்களோ அவள் என்ன பண்ணலாம்? தேவன்கிட்ட போய் உங்களை ஒப்பு கொடுத்து என்னை மன்னிங்க ஆண்டவரே, எனக்கு ஜீவனை நான் தெரிந்து கொள்ள, உங்களோட வசனத்தை பிரியமாய் பற்றி கொள்ள எனக்கு வழி உண்டு பண்ணுங்க, எனக்கு காண்பீங்க, எனக்கு அப்படிப்பட்ட ஆசையை தாங்கன்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணணும்? கேட்கணும் பாருங்கள். இது கேட்பது நடக்குது பாருங்கள். கேளுங்களை பொழுது கொடுக்கப்படும். கேட்டால் என்ன பண்ண? நிச்சயமாக கர்த்தர் வந்து கொடுக்குறார். அது மட்டுமல்ல, சிலருக்கு பாவம் ஒரு பெரிய பிரச்சனை.
பாவத்தில் பாவ வாழ்க்கையாக இருக்கிறனால என்ன இருக்குன்னா, வாழ்க்கை ஃபுல்லாக பாவம் வந்துட்டு தேவனையும் ஆராதிக்கும் தேவனை தெரிந்து கொள்ளணும்னா அப்படி நடக்க போகிற காரியங்களை பாருங்கள். இதயத்தில் பாவமும் அது அங்கங்கே ஹீர் அண்ட் தேர் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும், கர்த்தரையும் அங்கங்கே அப்பப்போ அப்படின்னு இருக்குன்னா அந்த இருதயம் முழுக்க ஃபுல்லாக தேவனுக்கு கொடுக்கப்பட்ட இருதயம் இல்லை பாருங்கள். அதில் பாவம் நிறைஞ்சிருக்கு, இருமனதுள்ள இருதயமாக இருக்கிறது. அப்போ என்ன பண்ணோம், அப்படிப்பட்ட காரியங்களை விட்டுவிட வேண்டிய மக்களாக எப்படி விட்டுணும்னா அதுக்கும் கர்த்தர் உதவி செய்கிறார் பாருங்கள். என் பாவத்தை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், என் சோதனை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் நீங்கள் சொல்லலாம் பாருங்கள். கர்த்தர்கிட்ட போய் நீங்கள் அதை வைங்க, உங்கள் கர்த்தர் சமூகத்தில் வைங்க. கர்த்தர்கிட்ட போய் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, குமாரனை வெளியாக்கின மெய்யா வெளியான்னு சொன்னீரே, எனக்கு விடுதலை தாங்க. அந்த பாவத்தை போய் அறிக்கை செய்யுங்க. 1 யோவான் 1:9 வாசிக்க நேரம் எழுதி வச்சுக்கோங்க. நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி சுத்திகரிக்க அவர் உண்மை நீதி உள்ளவராக இருக்கிறார். அப்போ பாவத்தை போய் அறிக்கை செய்து நினைக்க உட்காந்து பண்ணுங்கன்னு சொல்லலை. ஆனால் எதாவது தப்பு பண்ணிட்டீங்க, பாவத்தை செஞ்சுட்டீங்க, பாவத்துக்குள்ளே போயிட்டீங்கன்னா அப்படியே இருந்துக்கிட்டு அதான் பண்ணிட்டேனுங்க இனி நான் என்னங்க பண்ணுறதுன்னு அப்படியே டவுன்வர்ட்ஸில் போகாதீங்க. பிரச்சனை வந்துச்சு, பாவம் வந்துருச்சுன்னா கர்த்தரை நோக்கி ஓடிவாங்க. கர்த்தரை விட்டு அவையில் ஓடாதீங்க, கர்த்தரை நோக்கி ஓடி வரணும் பாருங்கள். அப்போ கர்த்தரை நோக்கி வருகிறப்ப கர்த்தர் பாவங்களை மன்னிக்கிறது மட்டுமல்ல ஒரு பெரிய சமாதானத்தை தராரு பாருங்கள். எபிரேயர் 9:14 நினைக்கிறேன். நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்றபடியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்தேசின் ரத்தம் ஜீவனுள்ள தேவன் ஊழியம் செய்வதற்கு நம்முடைய மனசாட்சியை செத்த கிரிகளை சுத்திகரிப்பு அதிக நிச்சயம். அப்போ இயேசுவின் ரத்தம் என்ன பண்ணுது, நம்முடைய மனசாட்சியை கழுவி சுத்திகரித்து புது மனுஷனாக புதுசான வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ண உதவி செய்கிறது பாருங்கள். அப்போ பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறது, கர்த்தருடைய டிசையர்ஸ் எனக்கு வேணும்னு சொல்லி ஜெபிக்கிறது, இதன் மூலம் பெற்றுக்கொள்ளலாம். 3வது காரியம் பார்த்தீங்கன்னா சிம்பிளான பேசேஜஸ் பைபிளில் இருக்க ரொம்ப எளிமையான பகுதிகள், சொல்லப்போனால் காஸ்பல்ஸ் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இப்படிப்பட்ட பகுதிகள் இருக்குது பாருங்கள். இது யார் வேணால் வாசிக்கலாம், இது யாரும் எனக்கு புரியல சொல்ல முடியாது பாருங்கள். ஏன்னா எல்லாம் இயேசு செஞ்ச அற்புத கதைகள் பாருங்கள். எப்படி அற்புதம் பண்ணார், எப்படி அற்புதமாக மக்களை ஆசீர்வதிக்க என்பது குறித்த ஒரு கதை பாருங்கள். அப்போ இந்த அற்புதத்தை இதை படிக்க இதை சின்ன சின்னதாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ண நீங்கள் என்ன பண்ண முடியும், ஆசையை வளர்த்துக்கொள்ள முடியும் பாருங்கள். எப்படி ஆசையை வளர்க்கணும்னு சொல்லியிருக்கிறேன் பாருங்கள். ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா சில நேரம் மாத்திரையை கொடுத்து இன்ஜெக்ஷன் கொடுத்து அனுப்புகிறாங்க, சில நேரத்தில் ஃபிசியோதெரப்பி பண்ண வைக்கிறாங்க, கையாட்டு காலாட்டுன்னு எதாவது பண்ண வைக்கிறாங்க பாருங்கள். அப்போ அதே மாதிரி நாமளும் என்ன பண்ணோம், எதுவும் ஜெபிச்சுட்டு அன்றரை ஆசையை தாங்கன்ட்டு மாம்போட்டு போயிடக்கூடாது பாருங்கள். அந்த ஆசை வந்துச்சுன்னா என்ன பண்ணோம், வசனத்தை தேடும், படிக்கும், வசனத்தை கேட்கும் பாருங்கள். அப்போ அதற்கேற்ற காரியம் என்ன பண்ணுவோம், செய்ய ஆரம்பிப்போம். பைபிள் எடுத்துக்கிட்டு வசனத்தை படிக்க ஆரம்பிக்கணும் பாருங்கள், நல்லா பிரசங்கத்தை கேட்க ஆரம்பிக்கிறது. அப்படியே என்ன பண்ணணும், ஆவிக்குரிய பசியை இன்னும் நல்லா தூண்டி விடணும் பாருங்கள். நல்லா தூண்டி விட்டு என்ன பண்ணணும், அதை செய்யணும் பாருங்கள். நல்ல பிரசங்களை கேட்குறப்ப நல்ல பிரசங்களை கேட்கணும் பாருங்கள், எல்லாத்தையும் ஏற்றக்கூடாது. ஜெபத்தின் மூலமாக தேவனிட்ட நம்முடைய ஜெபங்கள் செய்து எனக்கு ஆசையை தாங்கண்டவரே எனக்கு படிக்க உதவி செய்யன்ட்டு ஜெபிக்கிறது. அது மட்டும் இல்லை, கிரியை கேட்ட விசுவாசம் என்ன பண்ணுறோம், அதை படிக்க வசனத்தை படிக்க வார்த்தை கேட்க கொஞ்சம் கொஞ்சமாக ஆசை வர ஆரம்பிக்க பெரிய ஒரு வாஞ்சை உண்டாகும். அந்த வாஞ்சையின் மூலமாக என்ன பண்ணலாம், அந்த வாஞ்சை உண்டாயிடுச்சுனாலே, வசனத்தின் மேலே வாஞ்சை உண்டானாலே ஜீவன் என்ன பண்ணுவீங்க, சூஸ் பண்ணுவீங்க. எது உங்களுக்கு பிடிக்குமோ அதை நீங்கள் செய்ய ஆரம்பிப்பீங்க. பாவத்தின் மேலே பாவம் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, பாவத்தின் மேலே பெரிய ஈர்ப்பு டிசைர் இருக்குன்னா பாவத்தை கிளிக் பண்ண போகிறீங்க. இல்லை பாவம் வேணாம், எனக்கு ஜீவன் வேணும், ஜீவன் தான் எனக்கு விரும்புகிறேன், ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லி விரும்புறீங்கன்னா என்ன பண்ண போகிறீங்க, ஆசீர்வாதத்தை கிளிக் பண்ண போகிறீங்க பாருங்கள். எதை கிளிக் பண்ணுறீங்களா அவங்க அங்கே போவீங்க பாருங்கள். ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன். சங்கீதம் 37 34 பாருங்கள். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இரு, அவன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். என்ன சொல்லுது, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருந்தால் அவர் என்ன பண்ணுவார், இருதயத்தின் வேண்டுதல்களை அருள் செய்வார். என்ன சொல்லலை இந்த வசனம் அப்படின்னா, சில என்ன யோசிக்கிறாங்களா, கர்த்தர்கிட்ட மனமகிழ்ச்சியாக இருந்தால் என் இதயத்தில் என்னெல்லாம் ஆசைப்பட்றனோ, எனக்கு அது வேணும் இது வேணும், நான் என்னெல்லாம் ஆசைப்பட்றனோ அதெல்லாம் எனக்கு கர்த்தர் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க பாருங்கள். இந்த வசனம் அதை சொல்லலை. இதயத்தின் ஆசையை தருவார். ஆனால் இந்த வசனம் அதை போதிக்கிறான்னு கேட்டிங்கன்னா இந்த வசனம் அதை தரல பாருங்கள். என்ன சொல்லுது, delight yourself in the Lord and he will give you the desires of the heart. இதயத்தின் ஆசைகளை தருகிறார், வேண்டுதலை தரார். அப்படின்னா என்ன சொல்கிறாரு வசனத்தை, என்ன சொல்கிறாரு, இதயமே சிலத்தில் எப்படி இருக்குது, தப்பான ஆசையுடையதாக இருக்குது, உள்ளத்திலே தேவையில்லாத ஆசை இருக்குது, என்ன ஆசைப்படணும்னு தெரில. அப்போ கர்த்தர் மனமகிழ்ச்சியாக இருப்போமானால், வார்த்தை கேட்டு செயல்பட்டு அதன்படி வாழ்ந்து நடக்கக்கூடிய மக்களாக இருப்போமானால் என்ன ஆக போதான், கர்த்தர் உள்ளத்தில் நல்ல ஆசையில் கொடுப்பார், நல்ல டிசைர்ஸை கொடுப்பார். வாழ்க்கை நல்லா வாழணுமா, கர்த்தர் கொடுக்குறாரு பாருங்கள். நல்லா வாழ்க்கை செழிப்பாக இருக்கணுமா, கர்த்தர் ஒரு ஆசை கொடுக்குறார். நல்ல வீடுகளை கட்டி குடியிருப்பாய், நல்ல வீடை கட்டணும், நல்லா வாழ்ந்துருக்கணும், கர்த்தருடைய நாம மகிமைப்படணும், குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும். சில பேருக்கு ஆசைன்ற வார்த்தையே கெட்ட வார்த்தை மாதிரி இருக்குது பாருங்கள். ஆசையினாலே எப்படி யோசிக்கிறாங்கன்னா, அவங்க ஆசை இருக்கக்கூடாது, பணத்தின் மேலே ஆசை இருக்கக்கூடாது, நகையின் மேலே ஆசை இருக்கக்கூடாது, குடும்பம் நல்லா இருக்க ஆசை இருக்கக்கூடாது, தொழில் நல்லா இருக்க ஆசையே இருக்கக்கூடாது, ஆசையெல்லாம் வெறுத்துடணும், நம்மளாம் தேவனுடைய பிள்ளைகள் இல்லையா அப்படின்னு யோசிக்கிறாங்க. வசனம் நல்லா படிங்க.
கர்த்தர் மனமாயிடுச்சா என்ன பண்ணுறார்? இதயத்தின் ஆசைகளை தருகிறார். அவரே அருள்றாராம் பாருங்கள். நல்ல ஆசைகளை தந்து அதை கேட்ட விதத்தில் நல்ல குடும்பத்தை கட்டுறது, நல்ல வாழ்க்கை வாழுவது, நன்மைக்கேற்ற காரியத்தில் நாம் செயல்படுவது என்பதை தேவனே விரும்புகிறவராக இருக்கிறார். அப்போ நான் சொல்கிறேன், இன்றைக்கு ஜீவனை தெரிந்து கொள்வோம், வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள்வோம். 30:19 வாசம் பார்த்தீங்களா? மரணமும் இருக்குது, சாபமும் இருக்குது, ஆசீர்வாதமும் இருக்குது, ஜீவனும் இருக்குது. எதை தெரிந்து கொள்ள போகிறோம்? எல்லாருக்கும் ஒரு தீர்மானம். வாழ்க்கையில் எல்லாரும் ஒரு காரியம் தெரிந்து கொள்ள போகிறோம் பாருங்கள். எல்லாருமே ஜீவனை தெரிந்து கொள்ள போகிறீங்கன்னு சொல்லலை, எல்லாரும் மரணத்தை தெரிந்து கொள்ள போகிறீங்கன்னு சொல்லலை. தேவன் இதை உங்களுக்கு ஒரு பக்கம் வெளிச்சம் போட்டு காட்டணும். தேவனே உங்களுக்குள்ள ஒரு ஆசையை தராத வரைக்கும் நீங்கள் ஆசைப்பட மாட்டீங்க. அதே மாதிரி தேவனே இதை உங்களுக்கு வெளிப்படுத்தாத ஒரு பெரிய வாஞ்சை உண்டாகாது. நீங்கள் இதை எடுத்து தீர்மானமாக எடுத்து நான் இதான் சூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லி அனைதினமும் உங்களை டிசிப்ளின் பண்ணிட்டு இதை செய்யாத பட்சத்தில் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஜீவனை விட்டுட்டு நாம் என்ன பண்ணுறோம்? மரணத்தை நாம் ஆட்டோமேட்டிக்காக சூஸ் பண்ணிடுறோம் பாருங்கள். ஏன்னா உலகமே அப்படிப்பட்டதாக இருக்கனால அது தேர்வு செய்யப்படுகிறது. அப்போ நான் சொல்கிற கிறிஸ்தவர்களாகிய நாம் இப்படிப்பட்ட நல்ல தீர்மானம் வாழ்க்கையில் இந்த நாட்களில் எடுக்க வேண்டிய மக்களாக இருக்கிறோம் பாருங்கள். நீதிமொழிகள் 23:7 சொல்லுது பாருங்கள். as a man thinketh in his heart so is he. ஒரு மனுஷனுடைய இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்க போகுது? இன்றைக்கி உங்கள் வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்குது? இன்றைக்கி இருக்க உங்கள் வாழ்க்கையை பார்க்குறதுக்கு உங்கள் உள்ளத்தை திறந்து பார்க்க தேவையில்லை. உங்கள் பழைய எண்ணங்கள் பழைய வாழ்க்கையில் பாஸ்ட் லைஃப்பில் எப்படிப்பட்ட ஆசைகள் உடையவளாக இருந்தீங்க? எப்படிப்பட்ட எண்ணம் உங்கள் இதயத்தில் இருந்துச்சு? என்ன யோசனை உடையவளாக இருந்தீங்க? ஐயோ அது வந்துருமோ, ஐயோ அந்த பிரச்சனை வந்துருமோ, ஐயோ இது இல்லாமல் போயிடுமோ, நாளைக்கு அந்த மாதிரி ஆச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு எந்தெந்த எண்ணெல்லாம் இல்லாமல் எண்ணம் இருந்துச்சோ அதுதான் என்ன இருக்குது இன்றைக்கி பிறப்பிக்கப்பட்டு இருக்குது பாருங்கள். ஒருவேளை பழைய வாழ்க்கை எண்ணம், நான் நல்லா இருப்பேன், வாழ்ந்திருப்பேன், நான் சுகித்திருப்பேன், கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, ஏதோ என்னை ஒன்றும் செய்ய முடியும், சேதப்படுத்தாது அப்படின்ற நினைவு விதைக்கப்பட்டிருக்குன்னா இன்றைக்கி வாழ்க்கை எப்படி இருக்கும்? அதுக்கேற்ற விதத்தில் வாழ்ந்துருக்கோம் பாருங்கள். எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஒரு சின்ன தோட்டம் போட்டு சில காரியங்களை விதைச்சிருக்கிறோம் பாருங்கள். கொஞ்ச நாள் வளர்ந்துடும். நீங்கள் ஒரு நாள் வந்து பார்த்துட்டு, என்னங்க எங்களை கூப்பிடவே இல்லை, நாங்கள் என்ன விதை போட்டிங்கன்னு தெரியலையே, உள்ளே என்ன இருக்கு, நாங்கள் எப்படி தோண்டி பார்க்குறது அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணது என்கிட்ட கேட்க தேவையில்ல பாருங்கள். ஏன்னா என்ன விதை போட்டோம் என்ன ஆயிடுச்சு, அது வளர்ந்து நிற்கிது பாருங்கள். என்ன சொல்ல வருகிறேன்? என்ன இதயத்தின் நினைவுகள் பழைய வாழ்க்கையில் இருந்துச்சோ அதுதான் இன்றைக்கு இருக்க உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்குது. பழைய நாட்களில் உங்கள் பாஸ்ட் லைஃப் நீங்கள் என்ன பேசுனீங்களோ அது அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ, அதெல்லாம் முடியாது நடக்காது, இதை பேசியிருப்பீங்கன்னா அது அதே மாதிரி முடியாது நடக்காது இப்படி ஆகுது பாருங்கள். இல்லை அதெல்லாம் முடியும், கர்த்தர் என் கூட இருக்கார், நல்லா இருப்பேன், செஞ்சிருவேன், பண்ணுவேன், கர்த்தர் என் கூட வாய்க்க பண்ணுவார், இதை பேசியிருப்பீங்கன்னா என்ன இருக்கும்? இன்றைக்கி வாழ்க்கை நல்லாயிருக்கும் பாருங்கள். ஒருவேளை வாழ்க்கை பிரியமற்றதாக இருக்குது, நீங்கள் எதிர்பார்க்குற விதத்தில் இன்னும் ஏங்கலை, சரியில்லாமல் இருக்குது அப்படின்னா எப்படி மாற்றுறது? ரொம்ப சிம்பிள் பாருங்கள். எப்படி பழைய வாழ்க்கை பழைய வார்த்தையை பேசி பழைய எண்ணங்கள் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையை தீர்மானிச்சிருக்குதோ, அப்போ இன்றைக்கி இருக்க உங்கள் நினைவுகள், இன்றைக்கி நீங்கள் பேச போகிற வார்த்தைகள், இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற தீர்மானம், இன்றைக்கி நீங்கள் சூஸ் லைஃப் ஜீவனை தெரிந்து கொள்வது என்ன பண்ண போகுது? உங்கள் வாழ்க்கையில் அடுத்த வர நாட்களை ஜீவனை கொண்டு வரப்போகுது. ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண விரும்புகிறவர்கள் தப்பான காரியத்துக்கு வாயை விளக்கிட்டு என்ன பண்ணணுமா? ஜீவனுக்கேற்ற காரியத்தான் பேச போகிறேன், நன்மையாக தான் பேச போகிறேன். ஐம் நாட் கோயிங் டு பி நியூட்ரலாக இருக்க போகிறதில்ல, அது வந்தால் வராட்டி போனாலும் போகாட்டி நான் அப்படி இருக்க போகிறேன்ற மாதிரி இல்லாமல் என்ன பண்ண வேண்டுமா? இது ஒரு டெலிபரேட் டிசிஷன் எடுத்து என்ன பண்ணணும்? நான் இப்படி தான் இருக்க போகிறேன், இப்படி தான் தீர்மானம் பண்ண போகிறேன். இன்றைக்கி இப்படிப்பட்ட தீர்மானத்தை எடுத்து இதை ரெகுலராக ஜீவனை தெரிந்து கொள்கிற அனுதினமும் இதை ஜெபித்து வாஞ்சித்து வசனத்தை பற்றி கொள்கிற மக்களாக இருப்பீர்களானால் நான் சொல்ல எதிர்காலத்தில் பின்னாடி திரும்பி பார்க்குறப்ப இன்றைக்கி நீங்கள் விதைச்ச காரியம் பெரிய ஜீவ விருட்ச மாதிரி வளர்ந்து நிற்கும். மக்கள்லாம் பார்த்துட்டு இந்த கனியை பிடிச்சி சாப்பிடலாமா, அந்த கனியை பிடிச்சி சாப்பிடலாமா, வாழ்க்கை ஃபுல்லாக. அப்போ உலகம் ஒரு நாள் பார்க்குறப்ப வாழ்க்கையில் எல்லா நன்மையும் பார்த்துட்டு எந்த கனியை சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி பார்த்து மக்கள் பொறாமைப்படுற விதத்தில் அது மாதிரி வாழ்கிறீங்கன்னா என்ன காட்டுது? ஜீவ விருட்சம். நான் சொல்கிறது வெறும் பணத்தை மட்டும் சொல்லலை, இந்த சபை ஐஸ்வர்யத்தை போதிக்குது, கர்த்தரின் ஆசீர்வாதத்தை போதிக்குது பாருங்கள். ஆனால் வெறும் பணத்தை மட்டும் சொல்லலை. நீங்கள் நினைக்கிறீங்க பணம் மட்டும் போதும், வாழ்க்கைக்கு ஜீவன் வேணும் பாருங்கள், கர்த்தருடைய நன்மைகள் வேணும். தொழிலில், வியாபாரங்கள், நாம் செய்கிற கைட்டு செய்கிற காரியங்களை, கர்த்தருடனான உறவில், கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கைனா எல்லா காரியங்களையும் நன்மையை தரக்கூடிய வாழ்க்கை பாருங்கள். ஒருத்தர் ஊழியக்காரர் சொல்கிறார் பாருங்கள், கிறிஸ்டியன் லைஃப் இஸ் நாட் ஹார்ட் டு லிவ், கிறிஸ்டியன் லைஃப் cannot be lived. கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு ரொம்ப கடினமான வாழ்க்கை இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன பண்ண முடியாது? வாழவே முடியாது. ரொம்ப கடினமானது இல்லை, உங்களால் வாழ முடியாத வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை. என்ன சொல்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கைனா? நான் கிறிஸ்தவன், என் பேர் கிறிஸ்டியன் பேர், அது போதாது பாருங்கள். வாழ்க்கையில் ஆவி, ஆத்மா, சரீரம், கையின் பிரயாசம் எல்லா காரியத்திலுமே எப்படிப்பட்ட குறைச்சல் நீங்கள் இருந்தாலும் சரி, எல்லா காரியத்திலும் வாழ்க்கையை மாற்றி உயர்த்தி உங்களை நிறுத்துறது கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. உங்களுக்கே உங்கள் தேவை என்ன, உங்கள் பிரச்சனை உங்களுக்கு தெரியாது பாருங்கள். நமக்கு இன்றைக்கி இருக்க தேவை தான் தெரியும். ஆபிரகாம் தெரியாது, மோரியா மலையில் ஏறுறப்ப எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டி தேவைன்றது அவனுக்கு தெரியாது பாருங்கள். ஆனால் இவன் ஏற வேலையிலே கர்த்தர் அங்கே ஏற பண்ணிட்டு இருக்கிறாரு. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கிறப்பயே கர்த்தர் உங்களுக்காக வேலை செஞ்சிரு, எங்கெங்கேயோ வேலை செய்கிறாரு.
அந்த எலியா காக்கா தேடி போல பாருங்க. தேவன் சொல்கிற இடத்துக்கு போனால் காக்கா இவனுக்கு முன்னாடி போய் சாப்பாடு வச்சு நிற்கிது பாருங்க. அப்போ தேவன் இப்படிப்பட்ட விதத்தில் இயங்குறவராக இருக்கிறார். அப்போ இன்றைக்கு நம்ம ஒரு பெரிய தீர்மானத்தை எடுக்க வேண்டும். நல்ல வாழ்க்கை, நல்ல நாட்களை, நல்ல ஜீவனை, நல்ல வாழ்க்கையை வாழ்ந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிற மக்கள் என்ன பண்ண வேண்டுமானால் ஜீவனை தெரிந்து கொள்ள வேண்டும். யாக்கோபை போல ஏசா மாதிரி கேர்லெஸ்ஸாக விடக்கூடாது. இந்த காரியத்தை குறித்து அலட்சியம் பண்ணக்கூடாது. அநேகர் வார்த்தையாக அலட்சியம் பண்ணுறாங்க பாருங்கள். அப்போ இன்றைக்கு இதை குறித்து ஒரு பெரிய மரியாதை, இதை குறித்து பெரிய ஒரு வாஞ்சை, வெறும் தலையை வச்சு தூங்குறதுக்கு இல்லை, வசனத்தை எடுத்து படிப்பதற்கு, இதை எடுத்து தியானிப்பதற்கு, இதை கேட்டு செயல்படுவதற்கு, இதில் தொடர்ச்சியாக செயல்படுவோமானால், செஞ்சுட்டே வருவோமானால் ஒரு நாளில் பார்ப்பீங்க பாருங்கள், கர்த்தருடைய நன்மைகள் வாழ்க்கையில் நிரம்பி வழிந்திருப்பதை அதை ருசித்து பார்ப்பீர்கள். நீங்கள் மட்டும் இல்லை, ஊராரே கண்டு பேசுவாங்க, இயேசு உங்களை ஆசீர்வதிச்சிட்டாருங்க, இவங்க கர்த்தர்கிட்ட போனாங்க, சர்ச்சுக்கு போனாங்க, நல்லா இருக்காங்க அப்படின்றது அவங்க வாயில் வர மாதிரி கர்த்தர் செய்வார். இப்போ நான் சொல்கிறேன், இன்றைக்கி நல்ல தீர்மானத்தை எடுங்கள். இன்றைக்கி ஜீவனை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த தீர்மானத்தை நீங்கள் தான் எடுக்க முடியும் பாருங்கள். ஆவியான நான் சொன்னேன் பாருங்கள், இட்ஸ் அப் டு யூ அண்ட் காட்னா தேவன் இங்கே இருக்க ஒவ்வொருத்தட்டையும் பேசியிருக்கிறாரு. ஒவ்வொருட்டையும் இதயத்தில் சொல்கிறாரு பாருங்கள். நீங்கள் இன்றைக்கி தீர்மானம் எடுக்கலாம். சூஸ் லைஃப்னு சொல்லி ஆண்டவர் நான் செய்கிற ஆண்டவரே அப்படின்னு வரலாம். இப்போ நான் சொல்கிறேன், நல்ல நாட்களை காண விரும்புகிறவர்கள், நல்ல வாழ்க்கை வாழ விரும்புகிறவர்கள் இன்றைக்கு ஜீவனை தெரிந்து கொள்வோம், ஜீவனை பற்றிக்கொள்வோம். ஜீவனை இன்றைக்கு தெரிந்து கொள்வதன் மூலமாக இனி வர இருக்க நாட்கள் நன்மையும் கிருபையுமாக இருக்கும். பழைய நாட்கள், பழைய வாழ்க்கை, பாவம் இருக்கலாம், குறைவு இருக்கலாம், இல்லாமை தாழ்ச்சி இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் ஜீவனை தெரிந்து கொள்வீர்களானால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துகிறவராக இம்மையிலும் மறுமையிலும் நன்மையை தருகிறவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுடைய பிள்ளைகள், இந்த உலகத்தில் நிறையா பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், பலவிதமான வியாதி பிரச்சனைகள் எல்லாம் இந்த உலகத்தில் இருந்தாலும் கூட வேதம் சொல்லுது, இந்த நாட்களில் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு என்னென்னா, அதாவது ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன். நீ ஜீவனை தெரிந்து கொள். இன்னைக்கு நீ ஆண்டவராய் இயேசுவை தெரிஞ்சுக்குங்க. ஆண்டவராய் இயேசுவை ஆண்டவராய் ஏற்றுக்குங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க இந்த தேவனுடைய வார்த்தையை தெரிந்து கொள்ளுங்கள். திரும்ப திரும்ப கேளுங்க, அது தியானிங்க, பேசுங்க. இன்னைக்கு நீங்கள் விதைக்கிற விதை கண்டிப்பாக ஒரு பெரிய அறுவடையாக மாறும். ஸ்தோத்திரம். இந்த வேலைகளோட பலவிதமான தேவைகளோடு நீங்கள் வந்திருக்கலாம் தேவனுடைய பிள்ளைகளே. நிச்சயமாக உங்களுடைய தேவைகளை நாங்கள் அறியலை, ஆனால் தேவன் அறிந்திருக்கிறார். அவர் நிச்சயமாக உங்களுடைய தேவையை சந்திப்பார். நாம் எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். பரலோக பிதாவே, எம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீ சொன்னீரே ஆண்டவரே, ஆமாண்டவரே, ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் நான் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்னு சொன்னீரே. ஆமாண்டவரே, இந்த நாளில் கூட கர்த்தாவே அந்த ஜீவனுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், ஆசீர்வாதத்துக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமாண்டவரே, சொன்னீரே, உங்கள் மீது இந்த வானத்தையும் பூமி இன்னைக்கு நாட்களில் நான் சாட்சி வைக்கிறேன், நீங்கள் பிழைக்கும்படிக்கு ஜீவனை தெரிந்து கொள்ளுங்கன்னு சொன்னீரே. ஆண்டவரே, இந்த நாட்களில் ஆண்டவரே நாங்கள் பிழைக்கும்படி இந்த ஜீவனுடைய வார்த்தையை நாங்கள் தெரிந்து கொள்ளும்படி ஆவியானவரே உதவி செய்வீராக. இந்த நாளிலே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிப்பீராக. பலவிதமான தேவைகளோடு, வேதனைகளோடு, வியாதிகளோடு, கடன் பிரச்சனைகளோடு இந்த வேளையில் வந்திருக்கிற மக்களுடைய தேவையை சந்திப்பீராக. ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். நினைக்கக்கூடிய ஒவ்வொருடைய தேவையை சந்திக்கும்படியாய், அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படியாய், அவருடைய தொழில்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எல்லா விதமான கடன் பிரச்சனைகள் மாறட்டும், எல்லா விதமான வியாதி பிரச்சனைகள் மாறட்டும். ஆண்டவரே, நீர் அப்படி செய்து உடைய நாமத்தை மைப்படுத்துவீராக, உடைய மக்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். இயேசு ராஜாவுக்கே, இயேசு ராஜாவுக்கே, இயேசு ராஜாவுக்கே ஜெய். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.